ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து சண்முகம் சார் எனக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணி, சார் படம் ஆரம்பிக்கணும் வாங்க நான் படம் பண்ணலான்னு கூப்பிட்டாரு. அப்போ வந்து இல்லை இன்னொரு 10 நாளில் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார், ரிக்கியில் இருக்கேன், அதனால் சாரி அது பண்ண முடியாது, நம்ம அடுத்த படத்தில் பார்த்துக்கலான்னு சொன்னேன். அப்புறம் அந்த படம்லாம் முடிச்சிட்டேன். அந்த படம் வந்து கட்டா குஸ்தி முடிச்சு எடிட்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணார். சார் இப்போ நான் ஷூட் பண்ண கேமராமேன் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டார், அவருடைய டேட்டு திருப்பி கிளாஷ் ஆகிடுச்சு, வேறு படம் ஸ்டார்ட் பண்ணி அவர் போகிறாரு, கொஞ்சம் படத்தை வந்து முடிச்சு கொடுத்துட முடியுமான்னு சொன்னார். அதனால நான் திருப்பி உள்ளே வந்தேன். வந்து அந்த படம் முடிச்சு அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி ரிலீஸே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லையா, உங்களுக்கே தெரியும், அது ரொம்ப நாள் ஆகி இப்போ படம் ரிலீஸ்க்கே வந்துருச்சு. ஸோ இந்த டிலே வந்து இந்த டீம் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரில. எனக்கு வந்து டிலே வந்து இது ரொம்ப பரிச்சயமான ஒன்று. என்னுடைய ஃபஸ்ட் படம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து அங்காடி தரனுடைய முதல் படம் 2007 சைன் பண்ணேன். அந்த படத்தை பண்ணிவிட்டு 7 ஆரம்பிச்சிது, 8 ஃபுல்லாக போச்சு, அப்புறம் 9 நின்றுச்சு அந்த படம். அப்புறம் 9 நின்று ஒரு லாஸ்ட் ஷெட்யூல் வந்து சங்க் வந்து நடக்காதுன்ட்டாங்க. ரொம்ப மனம் உடஞ்சி சுற்றிட்டு இருந்தேன், ஃபஸ்ட் படம் இப்படி ஆகிடுச்சுன்ட்டு. அப்புறம் ரொம்ப தடங்களுக்கெல்லாம் மீறி அந்த ஷெட்யூல் முடிஞ்சு 2010 ரிலீஸ் ஆகி அந்த படம் ரொம்பவே நல்லா போச்சு. தட் வாஸ் மை ஃபஸ்ட் ஃபில்ம். அதுக்கப்புறம் 2012 ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணேன். மேல ஆரம்பித்து டிசம்பரில் கடகடன்னு போய் முடிச்சிட்டோம் அந்த படத்தை. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க, நடக்காது, இப்படியே போய் 13 வருஷம் கழிச்சு அந்த படம் இந்த ஜானில் ரிலீஸ் ஆச்சு, மதகஜராஜா. அதுவும் பயங்கரமாக ஹிட் அடிச்சிச்சு. ஸோ அதனால் இந்த டிலேக்கு எனக்கும் வந்து ரொம்ப ஒரு ஒரு க்ளோசஸ்ட் அசோசியேஷன் இருக்குது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அதனால் இந்த படம் வந்து கொஞ்சம் டிலேலாம் இருந்துச்சு தான், அது எனக்கே தெரிஞ்சு தான். நான் நிறைய படம் நடுவில் போய் முடிச்சுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் மீறி வந்து யூ வுட் ஹவ் சீன் த ப்ரொடக்ஷன் வேல்யூ எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் வர்த் த வெயிட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ரொம்ப நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூவில், ரொம்ப நல்ல கதையோட, ரொம்ப நல்ல காஸ்ட் அண்ட் க்ரூவோட வந்திருக்கிற படம். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் இந்த படமும் அந்த 2 படம் இருக்கு இல்லையா, அது 3வது ஆகி அந்த ஹேட்ரிக் இதை முடிச்சு வைக்க நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி என்டையர் டீம் அண்ட் மை செல்ஃப், அண்ட் தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி சினிமாட்டோகிராஃபர் ரிச்சர்ட் அவர்களே. கலர் பேலட் அவ்வளோ அழகாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது படத்துக்கு. ஐம் ஷோர் இட் ஹஸ் ஆடட் அ லாட் டு த ஃபில்ம். தேங்க்யூ அண்ட் வாழ்த்துக்கள் yet another time ரிச்சர்ட் சார். அடுத்ததாக எடிட்டர் சான் லோகேஷ் அவர்களை அவரோட ஜேர்னி, அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுறதுக்காக அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். டீசல் ஒரு ரொம்ப நல்ல படமாக இருக்கும், ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் இந்த படம். இன்றைக்கி ஒரு விலைவாசி ஏறுதுன்னா அதுக்கு பின்னாடி என்ன பாலிட்டிக்ஸ் நடக்குதுன்றதை இந்த படம் அழகாக சொல்லியிருக்கு. ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் இந்த படம், ரொம்ப முக்கியமான படமாக இருக்குது. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் அண்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. படத்தில் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, டீமாக ரொம்ப நல்லா படம் நல்லா வந்திருக்கு. சண்முகன் சொல்லவே வேணாம், ஒரு கிட்டத்தட்ட கமல் சார் மாதிரி. கமல் சார் மட்டும் எப்படி ஒரு 40 ஒன்லைன் இருக்கும், சண்முகன்கிட்டே ஒரு 50-60 ஒன்லைன் இருக்கும் அடுத்தடுத்த கதைக்கு. அந்தளவுக்கு ஒரு கமர்ஷியல் டைரக்டர் அவர். அப்புறம் இந்த படம் ரொம்ப முக்கியமாக நான் அந்த படத்தை நினைக்க பெரிய ஹிட்டாக நினைக்கிறது 2 பேருக்காக. ஒன்று தேவா சாருக்காகவும் சண்முகம் சாருக்காகவும். ஏன்னா இந்த படம் அவங்க 2 பேரோட மிகப்பெரிய உழைப்பு இருக்குது இந்த படத்தில். தேவா சார்லாம் சொல்லவே தேவையில்லை, இந்த நிமிஷம் கடைசி மூச்சு எனக்கு தெரிஞ்சு அவர் ரிலீஸ் கணிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு, பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காரு. இந்த படத்தை கொஞ்சம் கூட எங்கேயுமே குவாலிட்டியாக காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாதுன்ற ரொம்ப தெளிவாக இருந்தார் அவர். டே 1 ரொம்ப தெளிவான ஒரே ஒரு விஷயம், நம்ம இந்த படத்துக்கு ஒரு எடுத்திருக்கோம், இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்கேல் ஃபிலிமு, இந்த ஃபிலிமுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும் அந்த வேலையை அப்படின்னு ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காரு. அது வந்து அழகாக அந்த ஃபண்டை எப்படி உள்ளே கொண்டு வரணும்னு டைரக்டர் நல்லாவும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு, கமர்ஷியலாக பெரிய சக்ஸஸ் அடிக்கணும். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சான் லோகேஷ் சார், தேங்க்யூ வெரி மச் அண்ட் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் கூடவே வந்து மிஸ்டர் மேத்யூ, ஆக்டர் மேத்யூ அப்படின்னு சொல்லலாம். கேன் வி ப்ளீஸ் ஆஸ்க் யூ டு ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் along with Moonar Ramesh sir. Thank you for joining us. அடுத்ததாக டீசல் படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுகிறதுக்காக கேன் ஐ ப்ளீஸ் இன்வைட் ஆர்ட் டிரெக்டர் ரெம்பான் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு மேடையில் பேசி பழக்கம் கிடையாது, உலர்னா மன்னிச்சுக்கோங்க. இந்த படத்தில் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம். கலமை புதுசு, எனக்கு இது புதுசாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டீசல் மாஃபியா
அந்த பீரியடில் அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். சரியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். படம் வெற்றி வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ரம்வான் சார். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டீங்க. வி லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் ஒர்க் வித் டீசல். அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சின்ன திரையிலாகட்டும் வெளித்திரையிலாகட்டும் எப்போவுமே கலகலப்பாக இருக்கிற ஒரு ஆக்டர் இவர். அண்ட் ஹி ஹஸ் brought in so much to the film. அதில் சந்தேகமே கிடையாது. வித் ரிகார்ட்ஸ் டு டீசல், ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் தங்கதுரை அவர்கள். தேங்க்யூ ஸோ மச். ஊடக நண்பர்கள், ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் நன்றி. டீசல் படம் ரொம்ப ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான படம். இந்த படம் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு. டீசல் படம் ஷூட்டிங் போகும்போது நம்ம ஷூட்டிங் போகிறோமா இல்லை நடிகர் சங்கம் மீட்டிங் போகிறோமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு நிறைய நடிகர் இருப்பாங்க. வினய் சாரில் ஆரம்பிச்சு அப்படியே கருணா சார் வரைக்கும் ஊருப்பட்ட ஆக்ட்ரஸ்ஸு அங்கே போனால் அப்படியே பொதுவாக ஷூட்டிங்கில் திருவிழா எடுப்பாங்க. ஆனால் திருவிழாவே ஷூட்டிங் மாதிரி இருக்காங்க. ஷூட்டிங்கே திருவிழா மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு க்ரௌடு. அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பேன் இண்டியா ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தி ஆர்டிஸ்ட் இருப்பார், தெலுங்கு நடிகர் இருப்பாங்க. தெலுங்கு நடிகர் சாய்குமார் சார் வந்து பேசிகிட்டு இருப்பார். என்ன சார் இருக்காருங்க அப்படின்ட்டோம். நிறைய ஆர்டிஸ்ட், பேர் சொல்லாத அளவுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வரல. அவங்களாம் வந்தால் இடம் பத்தாது. அதனால் ஒரு வேளை ஸ்டேஜ் பத்தாது. அந்தளவுக்கு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ரமேஷ் திலக்கு, காளி வெங்கட் அண்ணன், பிரசன்னா, எவ்வளோ பேர் இருக்காங்க. தீனா வர இருக்காப்புல, எக்கச்சக்கமாக இருக்காங்க. அது சொல்லினே போகலாம். ஆர்டிஸ்ட் சொன்னாலே அது ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் நினைக்கிறேன். எல்லாருக்குமே சொல்லிட்டு வந்தாலும் ரொம்ப ஒரு ஜாலியாக இருந்தது அந்த ஷூட்டிங்கு. பாண்டிச்சேரியில் தான் ஷூட்டிங்கு. டோட்டல் டீமே தண்ணியில் இருப்போம். கடல் தண்ணியில் சார், பாண்டிச்சேரியில் கடல் தண்ணியில் ஷூட்டிங்கு. ஏன்னா கடலில் தான் எடுத்தாங்க. ஃபுல்லாக போட்டை வச்சு எடுத்தாங்க. போட்டு வந்து நம்ம சொல்கிறத கேட்க அது ஒரு சைடு போவோம், திரும்ப எடுப்பாங்க ஷூட்டிங்கு. திடீர்னு மழை வந்துடும், திரும்ப ஷூட்டிங் எடுப்பாங்க. அதில் உண்மையில் ப்ரொடியூசர் தேவா சார், எஸ்பி சினிமாஸும் சரி, தேடை என்டர்டைன்மெண்ட்டும் சரி, ரொம்ப அது எவ்வளோ செலவுனாலும் திரும்ப எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் அந்த நடுக்கடலில் போயிட்டீங்கன்னா சரியான பசியாகிடும். நம்மளுக்கு சாப்பாடு கூட கிடைக்காது. ஏதாவது ஒரு ஆப்புக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே ஒர்க் ஆகாது. ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலாம் கூட நம்ம தேவா சார்லாம் வந்து கடலில் நீந்தினே வந்து வாங்கி கொடுப்பாரு. பொருளை என்ன வேணும் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு போவார். அந்தளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். அவர் கூட ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்கள் கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம டைரக்டர் சண்முகம் அண்ணன், உண்மையிலே ஒரு தங்கமான மனுஷன். அவர் கடுமையான உழைப்பாளிங்க. நைட்டு ஷூட்டிங் இருக்கும், திருப்பி விடிய காலையில் ஷூட்டிங் இருக்கும். நாங்களாம் அந்த ஷூட்டிங் அங்கங்கே தூங்கிடுவோம் கேப் கடிதத்தில், அப்படியே படகுல கிடக்கல. ஆனால் அவர் எப்படி தான் தூங்காமல் ஒர்க் பண்ணுறாரு தெரியல. விடிய முடிச்சுட்டு இருப்பார். அப்படியே 24 hours ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணே தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. எனக்கு ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு சண்முகம் அண்ணன். ரொம்ப ஹாப்பிண்ணே. நம்ம ஹீரோ ஹரிஷ் ப்ரோ ரொம்ப எப்பயுமே வந்து அவர் வந்து நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. எப்பயுமே ஜாலியாக தான் இருப்பார், ஹாப்பியான ஃபேஸில் தான் இருப்பார். அவரை பார்த்தா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்துடும். அந்தளவுக்கு ஒரு அழகான முகம், ஒரு ஹாப்பியான முகம் அவருக்கு. நிறைய படங்கள் இப்போ அவரது லப்பர் பந்து, அடுத்தது பார்க்கிங், அது தொடர்ந்து டீசலும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில் வந்து டான்ஸ்லாம் வேறு லெவலில் பட்டையை கிளப்பிட்டார். விஜய் ஸ்டார் மாதிரி ஓப்பனிங் சாங்கே வேறு மாதிரி ஆடிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பார்த்து கலைக்கெடுத்துட்டாரு. டான்ஸு ஃபைட்டுன்னு சூப்பராக பண்ணிட்டாரு. நம்ம அதுலியா அவங்க வேறு லெவல். அவங்களுக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் பேஸே உருவாயிடுச்சு அந்த இடத்துல. அந்த கடலூர் சைட்லலாம் எங்களை பார்க்க வராங்களா, அவங்கள பார்க்க தனியாக ஒரு 4 பேர் வந்துடுறானுங்க. அந்த பாட்டை கேட்டு பச்சை குத்தி ரெடி ஆகிட்டாங்க. அவங்க பேரை பச்சை குத்துறதுக்கு. கண்டிப்பாக படம் வந்தோடனே அந்த பச்சை குத்தின சாங் மாதிரி அவங்க பேரையும் பச்சை குத்திப்பாங்க. மற்றும் எல்லா எடிட்டர் சார் எல்லாருமே, நம்ம கேமராமேன் சார்லாம் வந்து ஆடினே இருப்பார் கடலில். எங்கே கேமரா எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, எல்லாம் ஆடினு ஒரே ஒரு ஜாலியான டீமு. ரொம்ப இந்த டீம் கூட நானும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சி. டான்ஸ் மாஸ்டர் சரி, நம்ம திபு சார் கலைக்கு மியூசிக் வந்து இப்போ அந்த பச்சை குத்தின சாங்கை வந்து வேறு லெவலில் ஹிட் பண்ணி விட்டார். படம் வரதுக்கு முன்னாடி ஹிட் ஆயிடுச்சு சார். ஆனால் அந்த சாங்கை வந்து ரீல்ஸ் பண்ணாத ஆளே கிடையாது. ஃபாரினில் யாரோ மொழி தெரியாதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை படத்தில் நான் பாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. டைரக்டர் சரி, ப்ரொடியூசரும் சரி. அந்த சாங்கை வந்து பல்லவி நான் தான் பாடுவேன் படத்தில். அது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். நல்ல ஒரு மியூசிக் கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த எப்பவுமே தீபாவளினாலே நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த வடலாம் சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக டிவி பார்ப்போம், படத்துக்கு போவோம். இந்த வருஷம் நாங்கள் நடித்த படத்துக்கு போகிறோன்றது போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டீசல் தீபாவளி எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தலை தீபாவளி, எங்களுக்கு டீசல் தீபாவளி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். டீசல் தீபாவளிக்காக வாழ்த்துக்கள் தங்கதுரை சார். அண்ட் அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு காஸ்டிங் இந்த படத்துக்கு இருக்குது. அண்ட் அதை ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணும் விதமான ஆக்டரை தான் அடுத்ததாக நான் கூப்பிட போகிறேன். சின்ன திரையாகட்டும் வெள்ளித்திரையாகட்டும் இவரை வந்து ரசிச்சுக்கிட்டே இருப்போம். எவ்வளவோ வருஷமாக இவர் எவர்கிரீனாக இருக்கார். அண்ட் அப்படியே இன்னும் தொடருங்கிறது தான் எங்களோட ஒரு வாழ்த்துக்கள், ஆசை, வேண்டுகோள் எல்லாமே. ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் பிரேம்குமார் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் ஒன்றா இங்கே பார்க்கும்போது. டீசல் இந்த படம் வந்து ரொம்ப அதை என்ன சொல்கிறது, ஒரு ஆல் எலிமெண்ட்ஸ் உள்ள ஒரு அருமையான ஒரு படம். இது முதல் முறையாக டீசலில் என்னெல்லாம் மாஃபியா நடக்குதுன்றது ரொம்ப துல்லியமாக ரொம்ப அழகாக எங்கள் டைரக்டர் சொல்லியிருக்காரு. ரொம்ப அதாவது நம்ம இப்படிலாம் இருக்குமா அப்படின்றத அங்கே ஸ்பாட்டுக்கு போய் டயலாக்லாம் பார்க்கும்போது தான் தெரியும், இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்றது. ஸோ அது ரொம்ப ஒரு நிறையா ஆராய்ச்சி பண்ணி நிறையா அதில் மெனக்கெட்டு ரொம்ப வருஷமாக அந்த ஸ்கிரிப்டை கையில் வச்சுக்கிட்டே இருந்து விடாமல், ஐ திங்க் மோர் தென் 10 years இந்த ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு கடைசியில் எஸ்பி சினிமாஸில் சொல்லி அது கிளிக் ஆகி அப்புறம் அப்படியே இங்கே இந்த டீம் நல்ல ஒரு ஹரிஷ் உள்ள வந்து ஒரு பெரிய டீம் ஃபார்ம் ஆகி தேவா. ஸோ அந்த வகையில் இந்த படம் நிச்சயமாக பேசப்படும்ன்றதில் எனக்கு சந்தேகமே இல்லை. அண்ட் கேஸ்ட்டை பற்றி சொல்லி ஆகணும். எனக்கு ஹரிஷை இன்றைக்கி நேற்று இல்லை, வில்லம்புக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரியும். அதில் வில்லம்பு படம் பார்த்துட்டு என்எஃப்டிசியில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். பார்த்து வெளில வந்து ஹரிஷ்ட சொன்னேன், ஹரிஷ் ரொம்ப நல்லா இருக்குது, இல்லை பிரதர் அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல, இன்னும் எனக்கு கரெக்டான பிரேக் வரல அப்படி நான் சொன்னேன். நிச்சயமாக நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் பெரிய ஹீரோவாக வருவீங்கன்னு. அது இப்போ 2 படத்தில் ப்ரூவ் ஆயிடுச்சு, இந்த படத்தில் டெஃபினட்டாக ப்ரூவ் ஆகும். அண்ட் அதுல்யா என்னோடய நெய்பராக இருந்தாங்க. ஸோ அதுல்யா இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கர். அண்ட் மெனக்கெட்ட யோகாலேருந்து எப்படிலாம் மெயின்டைன் பண்ண முடியுமோ மெயின்டைன் பண்ணி, அண்ட் ஷீ இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர். அண்ட் வேறு என்னோடய டார்லிங் வினய் நான் அதாவது அவருக்கு அனன்யா தான் பேர், ஆனால் படம் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் தான் ஜோடி மாதிரி இருக்கோம். எங்கள் கெமிஸ்ட்ரி நாங்கள் 2 பேருமே இப்போ பேசிகிட்டு இருந்தோம், படம் பார்க்கும்போது நம்ம 2 பேரோட கெமிஸ்ட்ரி அப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, பார்க்கணும் வினய் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அண்ட் ஜார்ஜ் எல்லாருமே, வெற்றி எல்லாருமே, வர்கீஸ், விவேக், பிரசன்னா எல்லாருமே வந்து ரொம்ப. பட் எங்கள் காம்போ வந்து விவேக்கோட இல்லை, ஜார்ஜோடலாம் இருந்தது. ஸோ வி ஹேட் அ லவ்லி டைம். அண்ட் நார்த் மெட்ராஸ் திடீர்னு டேரக்டர் என்னன்னாங்க, போயிட்டு ஃபுல்லாக டைலாக்லாம் பார்த்து போய் ஸ்பாட்டில் நின்று பேசிகிட்டு இருப்போம். திடீர்னு ஒருவர் வந்துட்டு, இல்லை அது வேண்டாம், இதை மாற்றிடுங்க, இதை உடனே பேசுகிறீங்க அப்படின்னு. இல்லைங்க இப்போ இதான சொன்னீங்க, இல்லை இது பண்ணுங்க, இது பெட்டராக இருக்கும்னுவார். அது முடிச்ச பிறகு திருப்பி வருவார், இல்லை இதை விட இது பெட்டராக இருக்கும் அப்படின்வார். ஸோ அந்த மாதிரிலாம் பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணி நல்லா வந்திருக்கு படம். நீங்கள்லாம் அவசியம் பார்க்கணும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு தேவா வந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான பர்சன் நான் பார்த்ததே கிடையாது. எப்போ எனர்ஜி லெவலாக இருக்கட்டும், எப்போ பேசினாலும் பிரதர் எப்படின்னாலும் இம்மிடியட் அதான் தூள் சூப்பர், இதை தவிர வேறு வார்த்தையாக அவர்கிட்ட வந்து வராது. இந்த படம் நிச்சயமாக தேவா உங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாருக்குமே தெரியும், எங்கள் டீம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், உங்கள் பாசிட்டிவிட்டி பயங்கரமாக இருக்குது தேவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நிச்சயமாக இந்த படம் பேசப்படும். அண்ட் திபு நான் சும்மா சொல்லவே வேண்டாம், அவர் வந்து எப்படிலாம் ஹிட்டு கொடுத்துட்ருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்துலேயும் 3 பாட்டும் 3 பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ ஐ விஷ் ஆல் குட் லக். இந்த படம் எங்கள் டீசல் தீபாவளி, தங்கதுரை சொன்ன மாதிரி டீசல் தீபாவளியாக இருக்கணும்னு சொல்லி அனைவரும் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி பிரேம்குமார் சார். அண்ட் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோம் உங்களோட அண்ட் வினய் சாரோட ஜோடி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. அதுக்காகவும் வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்ததாக படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்கிற ஆக்டர் ஜார்ஜை அவரோட அனுபவம் ஷேர் பண்ணுறதுக்காக நான் பேச கூப்பிடுறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். வெரி ஹாப்பி டு பி a பார்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட் டீசல். அதுக்கு வந்து ரொம்ப நான் பெருமைப்படுறேன். ஏன்னா வந்து அதுக்கு முக்கியமான காரணத்தை நான் லாஸ்ட்டாக அவரை பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் ஹரிஷ் கல்யாண் பிரதர். ஏன்னா ஹீரோவில் தான் நான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ண ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து ஹரிஷ், தேவா சார் அண்ட் எஸ்பி சினிமா அவங்கள பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு வசனம், தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லி. இவங்க என்றைக்குமே ஹீரோ ப்ரொடியூசர்ஸ்ன்னு காமிச்சிக்கிட்டதே கிடையாது. சச் அ ஹம்பிள் டவுன் டு எர்த் பர்சன்.
கட்டாயமாக அந்த வசனத்தின்படி நீங்கள் பெரிய அளவுக்கு உயர்த்தப்படுவீங்க. இந்த டீசல் தீபாவளி அது உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு செய்யும். தேவா சாருக்கும் அப்படி தான். தேவா சார் தான் ப்ரொடியூசர்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி அவர்கிட்டயே நான் சண்டைலாம் போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா அது வந்து அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹம்பிளான ஒரு ஒரு லவ்லி ஒண்டர்ஃபுல் டீம். ஸோ அதுல்யா அவங்களுக்கும் வந்து இது வரைக்கும் என்கிட்ட ஹீரோயின்ஸ் ரொம்ப பேசினதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஆமாம், அது ஒரு பெரிய வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அது அதுல்யா தான் ரொம்ப கேஷுவலாக எல்லார்கிட்டேயும் ரொம்ப ஹம்பிளாக பேசினாங்க. அண்ட் எல்லா கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் பிரேமண்ணன், வினய் சார், எங்களுடைய கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அந்த அளவு வந்து பண்ணியிருக்கோம். ரவி வெங்கட்ராமன் சார் இங்கே உட்காந்துருக்காரு. அவரும் வந்து ரொம்ப மோசமான வில்லனாக நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் விவேக் பிரசன்னா, தீனா அண்டு எல்லாமே அண்டு எல்லா டெக்னீஷியன்ஸ். சான் லோகேஷ் பிரதருக்கு நாங்கள் ஃபேஸ்புக்கில் தான் நாங்கள் பழக்கம். ஏன்னா வந்து நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் வாய்ப்பு சான் லோகேஷ் கிட்ட. என்கிட்ட என்ன கேட்குறேன்ற மாதிரி கூட ஃபீல் பண்ணியிருக்கலாம். வர்கீஸ் சார், மூனார் ரமேஷ் அண்ணன், எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மீ. ஏன்னா வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்னை தூக்கி மேடையில் வச்சு அழகு பார்க்கணுன்னு நினச்சதே ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த எங்கள் சண்முக அண்ணன். ஸோ அந்த சண்முக அண்ணனுக்கு மிக்க மிக்க நன்றி. ஏன்னா சண்முக அண்ணனுடைய அவர் ஆக்சுவலி அண்ணன் கிடையாது எனக்கு, அவர் என்னோட சின்ன பையன்தான். அவருக்கு ஒரு படத்தில் வந்து அவருக்கு தம்பியாக நடித்தனால அவர் அன்னையிலேருந்து அண்ணன் ஆக்கிட்டேன். ஸோ சண்முக அண்ணன் ஒரு வாக்கு கொடுத்தாங்க, எங்கேயா இருந்த எவ்வளோ நாள் நீ நடிப்ப, என் படத்தில் கட்டாயமாக நீ நடிப்ப அப்படின்னு சொல்லி முறையாக போலீஸாக இல்லாமல் ஒரு வேறு மாதிரி ஒரு வில்லனாக என்னை வந்து சித்தரிச்சிருக்காரு. அதுக்காக மிக மிக நன்றி. ஸோ இது எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த மெயின் காரணம் ரிஷி ரித்விக் பிரதர் தான். ஸோ இவர் தான் சண்முக அண்ணனே என்னை வந்து அறிமுகப்படுத்தி என்னை வந்து அறிமுகப்படுத்தினார். இவர் வந்து நான் எப்பவுமே ஒரு எம்ஜிஆர்னு தான் கூப்பிடுவேன். ஸோ அந்த வகையில் வந்து எங்கே போனாலும் மற்றவங்கள பற்றி சொல்லக்கூடிய ஒரு சில ஹீரோஸில் ரிஷி வந்து ரொம்ப ரொம்ப அதில் முக்கியமான பங்கு. என்னுடைய லைஃப்பில் என்னுடைய ஜேர்னியில் ரிஷியோடைய பங்கு ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப 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 நன்றி எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நாங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் பார்த்து ப்ரெஸ் நண்பர்கள் மக்களாகிய நீங்கள் தான் தீபாவளிக்கு கட்டாயமாக வந்து பார்த்து சின்ன படமோ பெரிய படமோ எல்லா படங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெற்றுக்கொள்ளும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். ரொம்ப நன்றி ஜார்ஜ் சார். எந்த சந்தேகமும் இல்லை, டீசல் தீபாவளி வந்து சக்ஸஸ்ஃபுல்லான தீபாவளியாக மாறுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் வாழ்த்துக்கள். நாங்கள் எல்லாருமே வந்து we're going to be cheering for the film, we're going to be rooting for the film. Thank you again. அடுத்ததாக படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்கிற ஆக்டர் மேத்யூ அவர்களை அவரோட அனுபவம் ஷேர் பண்ணுறதுக்காக கூப்பிடுறேன். தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம், நன்றி. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒருத்தராக பேர் எடுத்து சொல்ல, ஏன்னா எடுத்து சொல்லணும் ஆரம்பிச்சோன்னா பெரிய லிஸ்ட்டு போயிட்டுருக்கோம். மேடையிலேயே கிட்டத்தட்ட 15-20 பேர் இருக்கும். இதில் இங்கே வராதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். சண்முகம் எனக்கு அஃப்கோர்ஸ் நான் சண்முகம் அண்ணாலாம் கூப்பிட மாட்டேன், ஏன்னா அவர் என்னோட சின்னவர். அவர் தாடி மட்டும் அவ்வளோ பெருசாக வளர்த்தி லைட்டாக கொஞ்சம் நிற விட்டாருன்னா நம்மளுக்கு இங்கே ஜாஸ்தி இருக்குது. அவர் கூட முன்னாடியே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக காப்பே ரணசிங்கம் படத்தில் அவர் தான் கூட இருந்தார். ஸோ அப்போவே சொல்லியிருந்தார் நம்ம ஒர்க் பண்ணுவோம், நம்ம ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு. எங்களுக்குள்ளே நாங்கள் கூப்பிட்றதே டார்லிங் தான். இன்ஃபேக்ட் இந்த படத்தில் நிறைய பேர் அப்படி தான் கூப்பிடுவோம். ஹாய் டார்லிங், ஹவ் ஆர் யூ டார்லிங் அப்படின்னு. இப்போ கூட எனக்கு இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு கூப்பிட்றது கூட டார்லிங் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு விஷயம் எடுத்துறது வந்து டார்லிங். ஸோ அண்ட் இட்ஸ் அ ஃபன் டீம். இன்ஃபேக்ட் கேமரா முன்னாடி ஒரு சீன் சொல்லி நடிக்கிறதோட அவரும் சரி, சண்முகம் அவரையும் சரி, கேமராக்கு பின்னாடி நாங்கள் பண்ணுற அட்டகாசம் வேறு. பட் அதெல்லாம் தாண்டி ரொம்ப என்ன சொல்கிறது, உறுதியாக ஒரு பிடிவாதமாக இருந்தார். என் படம் இப்படி தான் வரணும் அப்படின்ற ஒரு பிடிவாதம். ஸோ அது எவ்வளோ டைம் டிலே ஆனாலும் சரி, அதுக்குண்டான பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் சரி, இப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் பண்ணோம். டேட் கிளாஷஸ் எல்லாம் நிறைய இருந்தது. நிறைய வாட்டி அவர்கிட்ட இருந்து சார் நீங்கள் வரலன்னா அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நடந்திருக்கு. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஹி ஹெல்ட் ஆன் டு வாட் ஹி ஆக்சுவலி வாண்டட் டு டெலிவர். அது நல்லாவே படத்தில் ட்ரெய்லர்லையும் தெரிஞ்சிருக்கு, படத்துலையும் நல்லாவே வந்திருக்கு. படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமையும் நம்புகிறேன். தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்கும் டீசல் தீபாவளி. தேங்க்ஸ். தேங்க்யூ மேத்யூ சார். அடுத்ததாக ஆக்டர் மூனார் ரமேஷ் அவர்களை
அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ண கூப்பிடுறேன். தேங்க்யூ. வணக்கம். எஸ்பி சினிமாஸ் தடை ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுத்திருக்காங்க. பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்கன்னு தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படம் உறுதியாக வெற்றி அடையணும். அதில் நானும் ஒரு பார்ட் ஆஃப் ஃபிலிமில் இருக்கேன்றது ரொம்ப சந்தோஷம். தம்பி ஹரிஷ் கல்யாண் பொறியாளன் படத்துலேருந்து அவர் கூட நடிச்சிருக்கேன். அவருடைய இப்போடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சி, நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு கிரீடம் வச்ச மாதிரி இந்த படம் டீசல் இருக்கும். அதனால் இதில் அது லவ் அது இது ரொமான்டிக் அப்படிலாம் பண்ணார். இதில் பெரிய ஆக்ஷன் ஹீரோ அவர் எடுத்திருக்காரு. அது அந்த அவதாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். தேவா சார் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் பார்க்கும்போது. ஒரு அழுக்காக ஒரு ட்ராக் ஷூட் போட்டு டிஷர்ட் போட்டு சுற்றிட்டே இருப்பார். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சொன்னாங்க அவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு. ஸோ ஒரு ஆல் டிபார்ட்மெண்ட்டு வேலை பார்த்துட்டு இருந்தார். ரொம்ப அவருடைய உழைப்புக்கு ஒரு பலன் கிடைக்கணுன்றது இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப ரிஸ்க், அது நம்ம வாயில் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அந்த படம் எடுத்திருக்காங்க. இயக்குனர் தம்பி சண்முகம் வந்து தம்பி பெரிய நடிகர். அவர் எல்லாருக்குமே நடித்து காட்டி உணர்ச்சி பூர்வமாக தான் சீன் வளர்க்குவார். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறது நடிகர்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நல்லா ரிசல்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் நடிகர்கள் இது சொல்லவே முடியாது. தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் இங்கே இருக்கிறோம். அதனால் அதற்கு காரணம் வந்து சண்முகம், தேவா சார். இங்கே யாராவது கேட்டால் எப்படி இப்போன்னா தேவா சாருக்காண்டி வந்தேன், சண்முகத்துக்காண்டி வந்தேன். சண்முகத்தோட 2 இயக்குனர்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க. கணவர் ரணசிங்கன் டைரக்டர் விரும்பாண்டியும் வெற்றி செல்வனும். இப்படி எல்லாருமே அவங்கவுங்க டேரெக்டாக நாளைக்கு காலையில் வந்துருங்க வேலை இருக்கவங்களுக்கு அப்படின்றாங்க. அதேமாதிரி மேனேஜர் 2 பேர் ஜெய்சங்கர்னு 2 பேர். இப்போ நம்ம மேத்யூ சார் சொன்ன மாதிரி டார்லிங்னு தான் கூடுவாங்க. டார்லிங் காலைல உங்கள் வேலை தேவை இருக்கு, வந்துடுறீங்களா? வந்துடுங்க டார்லிங், இவ்வளோ தான் பேசுவாங்க. அந்த மாதிரி எப்படியோ நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஸ்மூத்தாக அந்த படம் முடிஞ்சுது. ஃபைனல் வரைக்கும் ரொம்ப ப்ரொடக்ஷன் வந்து வேலை பார்த்து ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படம் உறுதியாக வெற்றி அடையணும். பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் தயவுசெய்து இந்த படத்தை பெருசாக கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. இறைவனை வேண்டிக்கிறேன், வெற்றி அடையணும். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக நல்ல ஒரு நடிகரை தாண்டி நல்ல ஒரு மனிதன். டீசலில் அவரோட கதாபாத்திரம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப க்யூரியஸாக ஃபீல் பண்ண வைக்குது. ரொம்ப ஆவலோட காத்துட்ருக்கோம். ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் ரிஷி ரித்விக் அவர்கள். எல்லாருக்கும் மாலை வணக்கம். பிரஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டாக்டர் சண்முகனுக்கு நன்றி சொல்லி ஆகணும். எனக்கு சினிமாவில் அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் பெருசாக இல்லை. ஆனால் வந்து எனக்கு ஒரு கூட பிறந்த அண்ணனா நான் ஒவ்வொரு படத்துக்கும் அண்ணன்ட்ட ஐடியா கேட்பேன். எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு மீனவ கேரக்டர், எனக்கு பிடிச்ச கேரக்டர். ஸ்பாட்டில் வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து என்னை ஒரு கூட பிறந்த தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாரு சண்முகனை. ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இந்த சினிமாவில் தூக்கி விடுறதுக்கு நம்மளுக்கு ஆள் கம்மி. ஏன்னா சரி, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு சண்முகம்னா இந்த படத்தில் ஜெயிக்கணும். எனக்கு அது மட்டும்தான் மைண்ட் செட். எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா 25 வருஷமாக அண்ணன் எவ்வளோ போராடுறாங்க, நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க கஷ்டத்தை என்றைக்குமே வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. இந்த படத்தில் மிகப்பெரிய லெவலில் அண்ணன் ஜெயிக்கணும். அண்ணன் மூலம் நிறைய குடும்பம் வாழும் கண்டிப்பாக. அப்புறம் வாய்ப்பு கொடுத்த நம்ம தேவா சார், எஸ்பி ப்ரொடக்ஷன், அப்புறம் ஹரிஷ் கல்யாண் சார், பிரதர். நம்ம 2 பேரும் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸில் 2011 ஒன்றா கிளாஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்குது கண்டிப்பாக பிரதர். இந்த படம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாஸ் இரவாக கொடுக்கும் பிரதர். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஆக்ஷனாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் பிரதர். ஏன்னா அப்பவுமே யார்ட்டையும் பேச மாட்டேங்க, வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் தான் பண்ணியிருப்பீங்க. வாழ்த்துக்கள் பிரதர். அப்புறம் அத்துலியா மேம், அப்புறம் வினய் சார், உன்னாலே படத்தில் பார்த்தேன் சார். ரொம்ப க்யூட்டாக சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். அது மாதிரி ஒரு படம் கொடுங்க சார் ஃப்யூச்சரில். அப்புறம் ஜார்ஜ் அண்ணன், பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. திபு சார், பீர் சாங் பயங்கரமாக இருந்தது சார். மீடியா அண்ணன் அக்கா எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல், இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. கண்டிப்பாக சண்முகம் ஜெயிக்கணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி. ரொம்ப நன்றி ரிஷி சார். ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ அஸ் வெல்.
அடுத்ததாக இவரை சின்ன திரையில் மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய வெள்ளித்திரையிலையும் பார்த்து ரசிக்கிற வாய்ப்பு இவர் வந்து இவரோட ஃபேன்ஸுக்கு கொடுத்துட்டே இருக்காரு. ஆக்டர் தீனா அவர்களை பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங் சார், எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஆக்சுவலாக வந்து ப்ரெஸ் பீப்புள் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா தீபாவளி எங்களுடைய படத்துக்காக நாங்கள் இவ்வளோ பேர் உழைக்கிறோம். ஆனால் தீபாவளிக்கு வரப்போகிற எல்லா படத்துக்காகவுமே நீங்கள் உழைச்சிட்டு இருக்கீங்க. அதாவது 4 ஃப்ரேம்ஸ் முடிச்சுட்டு இங்கே வருவீங்க, இங்கே முடிச்சுட்டு திரும்பி 4 ஃப்ரேம்ஸ் போவீங்க. அந்த இவ்வளோ ஷெடியூல்லையும் எங்களுக்காக வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த டீசல் படத்துடைய இந்த முழுமை, இந்த படம் இப்படி ஃபுல்ஃபில்லாக இப்படி அவுட் வந்திருக்குன்னா அதுக்கான கிரெடிட்ஸ் வந்து 2 பேருக்கு நான் முக்கியமாக சொல்லணும்னா அது தேவா சார் அண்ட் வந்து சண்முகம் சார். ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தில் வந்து டேரக்டர் கன்வென்ஸே ஆக மாட்டாங்க கடைசி வரைக்கும், இல்லைனா ப்ரொடியூசர் கன்வென்ஸே ஆக மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஆனால் இந்த படத்தில் 2 பேருமே அப்படி தான். டேரக்டர் கன்வென்ஸ் ஆனால் ப்ரொடியூசர் கன்வென்ஸ் ஆக மாட்டார், அவர் கன்வென்ஸ் ஆனால் என்ன சார் இப்படி கன்வென்ஸ் ஆகிறீங்க, அதெல்லாம் ஆகாதீங்க, நீங்கள் மறுபடியும் எடுங்க, நல்லா எடுங்க, எனக்கு வந்து இந்த படத்தில் இன்னும் குவாலிட்டியை எப்படியெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக 2 பேரும் போட்டி போட்டு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க எவ்வளோ கன்வென்ஸ் ஆகலையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தங்கோதரன் எனக்கு கன்வென்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி 2 விஷயங்கள் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சண்முகம் சார் அண்டு தேவா சார். நான் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் சொல்லணும். நான் வந்து எங்களுடைய டேரக்டரை வந்து ஒரு டேரக்டராக நான் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டராக பார்த்தேன் கனா படத்தில். அதில் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், கைத்தட்டல்லாம் நீயாக கேட்கக்கூடாது, கைத்தட்டல் வாங்குற மாதிரி ஏதாவது பண்ணு, நாங்களே தட்டுவோம் அப்படின்னாரு. ஸோ அந்த கைத்தட்டல் வாங்குறது மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த டீசல். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதாவது என்னென்னா அவர் கனாவில் நடிச்சிருக்காரு, இன்றைக்கி அவரோட கனாவில் நாங்கள் எல்லோரும் நடிச்சிருக்கோம். ஸோ அவருடைய கனா தான் இந்த டீசல். ஸோ இது வெற்றி அடையிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஏகப்பட்ட ஃப்ரீடம்ஸ் வந்து ஹரிஷ் கல்யாண் அண்ணன் அவங்களாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு கோ ஆக்டராக இருக்கோம்னா நாங்கள்லாம் டிவி ஷோஸ்லேருந்து வந்தவங்க, கொஞ்சம் ஹைப்பராக இருப்போம், கொஞ்சம் ஆர்வக்குள்ளராக இருப்போம். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணுன்ற ஒரு துடிப்பு இருக்கும். அந்த இடத்துல நமக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பாங்க டைரக்டரும் கூட பண்ணுற ஹீரோவும். அப்போ எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகலையா அப்படின்றது எனக்கு அந்த ஸ்பாட்டில் தெரியாது. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை யாருன்னா சாண்ட் லொகேஷன், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த படத்தில் இது ஒர்க் அவுட்டாக இருக்காது, கண்டிப்பாக தூக்கிடுவார் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஸோ நீங்கள் விஷுவலாக ஒரு டீசல் படத்தை பார்க்கும்போது அந்த எந்த அளவுக்கு கிராண்டியராக ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு வந்து எங்களுடைய ஆர்ட் டைரக்டர் அவர் தான் காரணம். ஸோ அதை மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸுமே எல்லாமே அவங்களுடைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ வினய் சார், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவரை வந்து வில்லனாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா வந்து அவரை ஸ்க்ரீனில் வில்லனாக என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியும், ஆனால் ரியலில் அவர் வந்து ரொம்ப க்யூட், ரொம்ப ஜாலியான ஃப்ரெண்ட்லியான டைப். படத்தில் தான் அத்துல்யா வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் வந்து ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து தங்கதுரை, நான், அத்துல்யா, தங்கதுரை எந்த அளவுக்கு மொக்க ஜோக் அடிப்பாங்களோ அதை விட படு மொக்க ஜோக் அடிக்கிறது வந்து அத்துல்யா தான். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி எல்லாருக்குமே. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப நன்றி தீனா அவர்களே. அண்ட் அடுத்ததாக ஆக்டர் விவேக் பிரசன்னா அவர்களை பேச அழைக்கிறோம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். எங்கள் டீசல் குழு அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் அண்ட் நன்றி. எஸ்பி சினிமா சங்கர் சார், தேர்ட் ஐ என்டர்டைன்மெண்ட் தேவா சார், ஹரிஷ் கல்யாண் பிரதர், சண்முகம் பிரதர் டைரக்டர், இவங்க 4 பேருக்கும் இந்த படம் வந்து இந்த 3 வருடமாக எவ்வளோ பெரிய மன போராட்டம், எவ்வளோ பொருட்செலவு, எவ்வளோ பொறுமை, எவ்வளோ வழி அவங்க தாங்கிட்டு இருப்பாங்கன்னு நான் எனக்கு ஒரு நடிகனாக வந்து ஒரு படம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அது படம் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிற ஆவல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் டீமில் எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்கிறது தான். ஸோ ஒவ்வொரு இடமும் கடக்கிறப்போ ஒரு சரியான தருணத்துக்காக இந்த படம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா இந்த கதை, இந்த களம் பேச இருக்கிற ஒரு விஷயம் வந்து பணபலம் படைத்தவனும் பெரும் அரசியல் புள்ளிகளும் காலம் காலமாக பல தலைமுறைகளின் உழைப்பை உறிஞ்சி எப்படி ஒரு பெரிய அரசியலை அவங்களுக்கே தெரியாமல் இந்த சமுதாயத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்கிற பெரும் எழுத்தை வந்து சண்முகம் அவர்கள் வந்து திரையில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அது கண்டிப்பாக எரிசக்தி தொடர்பான அரசியலை பேசுகிற முக்கிய படமாக டீசல் திரைப்படம் கண்டிப்பாக இருக்கும். அது நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்பது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் ஹரிஷ் கல்யாண் பிரதர் அவரோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் வந்து ஃப்ரம் த பிகினிங், ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இன்றைக்கி தேதி வரைக்குமே ஒரு கதை இருக்கணும், அந்த கதைக்கு அவர் பொருந்தி முதல்ல போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட ப்ரியாரிட்டியாக இருந்திருக்கே தவிர நான் ஒரு ஹீரோ எனக்கான கதையாக ஏதாச்சும் இருக்குமான்னு அவர் இது வரைக்கும் பார்த்தே இல்லை. அப்படி இருந்திருந்தால் ஒரு பார்க்கிங்கோ ஒரு லப்பர் பந்தோ இன்றைக்கி நம்மளுக்கு கிடைத்திருக்காது. தேசிய விருதுக்கு வாழ்த்துக்கள் பிரதர் முதல்ல. ஸோ அந்த வகையில் டீசல் திரைப்படம் ஒரு தமிழ் சினிமாவில் அடுத்து
யாரை நம்பி பல நூறு கோடிகள் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நடிகரோட பட்டியலில் ஹரிஷ் கல்யாண் டீசல் திரைப்படத்திற்கு பிறகு கண்டிப்பாக இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அதற்கான உழைப்பு அவர் ஒவ்வொரு படத்துலையும் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வந்து ஃபிசிக்கலி மென்டலி அதை தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான அந்த 3 வருடத்தை ஒரு ஹீரோ தாக்கு பிடிக்கிறதுக்கான மன வலிமை வந்து வேணும். அப்படி இருக்குது, அது இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய லெவலில் இருக்குன்றது. ஸோ கண்டிப்பாக வாழ்த்துக்கள். நான் அதுல்யா எல்லா படத்துலையும் ரொம்ப க்யூட்டாக, இந்த படத்துலையும் அதே மாதிரி க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. ரிச்சர்ட் எம் நாதன் சார். ஸோ இந்த படத்தில் இந்த படம் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருக்கும்போது ஒரு முக்கியமான தருணத்தில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். தேங்க்யூ சார். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த படம் முடிஞ்சதுக்கு காரணம் ரிச்சர்ட் சாரும் ஒரு பெரிய காரணம். இந்த MS பிரபு சார் அண்ட் எடிட்டர் சார், ஆர்ட் டைரக்டர் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர் சார், உடன் நடித்த அனைவருக்குமே என்னுடைய நன்றி. இந்த திரைப்படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை கொடுத்த சண்முகம் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. பிரசன்ட் மீடியா நண்பர்கள், நல்ல தரமான படத்தை வழக்கம் போல் மக்களிடம் கொண்டு சேர்ப்பீர்கள் என்று ஆழமாக நம்புகிறேன். இறைவரின் அருளோடும் உங்களின் ஆதரவோடும் மக்களின் ஆதரவோடும் டீசல் படம் இந்த தீபாவளி அன்னைக்கு வெடியாக வெடிக்கும். நன்றி. ரொம்ப நன்றி விவேக் பிரசன்னா அவர்களே, ரொம்ப அழகாக பேசுனீங்க. அண்ட் கண்டிப்பாக வெடியாக வெடிக்க போகுது டீசல் இந்த தீபாவளிக்கு, அக்டோபர் 17 முதல். அடுத்ததாக தமிழ் சினிமாவோட எவர் கிரீன் சாக்லேட் பாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வர வர நிறைய ரகட் பாயாகவும் அவரை பார்க்க முடியுது. அண்ட் இப்போலாம் தரமான மாசான ஒரு போலீஸ் கேரக்டராகவும் இவர் வந்து பயங்கரமாக மாஸ் பண்ணிகிட்ருக்காருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் டீசலில் ஒரு ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம், அதுவும் போலீஸ் கதாபாத்திரம், போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காரு. எந்த மாதிரியான ஆஃபீஸராக வந்திருக்காருங்கிறது அவர்கிட்டேருந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அக்டோபர் 17க்கும் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் வினய் ராய் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். செகண்ட்லி தேங்க்யூ, நீங்கள் இங்கே வந்து நம்ம படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய நீட் டு ஸ்பீக் அபவுட் அ லாட் ஆஃப் பீப்புள். போன ஃபங்க்ஷனில் நிறைய ஆள் பற்றி நான் பேசல. ஃபர்ஸ்ட் I'll ஸ்டார்ட் ஆஃப் வித் தேர்ட் ஐ என்டர்டெயின்மெண்ட் அண்ட் SP சினிமாஸ் அண்ட் தேவா. ரொம்ப நன்றி, நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நம்பர் 1 அதுதான். ரெண்டாவது, இப்போ பாருங்கள், அவரோட ஃபர்ஸ்ட் படம் அவர் ப்ரொடியூசர் ஆகி அது டென்ஷன் அவர் மூஞ்சியில் தெரியுது. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ், வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி. இதுதான் நம்மளோட வேலை. திஸ் இஸ் ஹவ் ஆர் லைஃப் இஸ். பட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேவா. ரொம்ப ரொம்ப நன்றி. மன்னிச்சுட்டு நீங்கள் ஏதாவது டார்ச்சர் கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு இது ஷூட்டிங்கில். ரெண்டாவது சண்முகம் இந்த ஸ்டோரி எனக்கு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. எதுக்கு சொன்னேன்னா, எனக்கு எப்போவே ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் பண்ணது எனக்கு ஆசை இருந்துச்சு. அண்ட் இந்த டைட்டிலே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, ட்ரெய்லரும் பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தோட ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அண்ட் இவ்வளோ பெரிய காஸ்ட் ஹேண்டில் பண்ணுறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஐ திங்க் திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் காஸ்ட் ஐ ஹவ் ஒர்க் வித் டில் நவ் இன் மை 18-year career. அண்ட் டு டூ சம்திங் லைக் தட் சண்முகம் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. ஒன்லி ப்ராப்ளம் இஸ் நிறைய நைட் ஷூட்டிங் வச்சாங்க. அண்ட் ரெண்டாவது சிட்டிக்கு வெளியே வச்சுட்டாங்க. ஸோ ஐ காட் டு சி நார்த் மெட்ராஸ், மீஞ்சூர், ரெட் ஹில்ஸ் எல்லாம் பார்த்தேன் நான் இந்த தடவை. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ஆல்சோ. பட் படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஹியர். நவ் கம்மிங் டு our ஹீரோ ஹரிஷ் கல்யாண். நவ் ஹரிஷ் அப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் நான் ஷூட் பண்ணோம் நார்த் மெட்ராஸில் ஒரு பைக் அண்ட் ஒன் ஃபைட் சீன். அண்ட் என்னோட குரு வென் உன்னாலே பண்ணும்போது ஜீவா சார் சொன்னாங்க, யூ திங்க் ஃபில்மிங் இஸ் வெரி ஈஸி, நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் சினிமாவில். எதை சொன்னேன்னா, நான் சினிமாக்குள்ளே வருவேன், நான் ஒரு ஆக்டர் ஆகிடுவேன்னு நான் யோசிக்கவே இல்லை. நான் நினச்சேன் ஈஸியாக பண்ணலாம், என்னென்ன ஹவு டிஃபிகல்ட் குட் இட் பி. பட் ஐ திங்க் an actor's real strength comes in அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. அண்ட் ஃபஸ்ட் டேலேருந்து பார்க்குற he is so committed, so sincere to his work and very, very hardworking. You are going to do really well for yourself. Keep that commitment. Believe me, it's inspiring for the next person. உண்மையாக சொல்கிறேன், because it always jumps off from the other person. So God bless you, do well, really well. அதுல்யா அண்ட் எனக்கு எதுவுமே சீன்ஸ் இல்லை. நான் ரீசெண்டாக அதுல்யாவுக்கு சொன்னேன், டாக்டர் படம் பண்ணும்போது அந்த டாக்டர் டீமோட எல்லா ADs, co-directors, everyone kept talking about Atulya. They all had a crush on Atulya. But the good part about Atulya is அதிகமாக சீன்ஸ் இல்லை. பட் நம்மளோட காஸ்ட்
ஒரு கும்பல் எப்போவே ஜாலியாக இருப்போம். அண்ட் அதுல்யா இஸ் நாட் வெரி ஹம்பிள் பர்சன். எப்போவே எல்லார் கூட பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஷி கீப்ஸ் ஸ்மைலிங், ஷி கீப்ஸ் பிரிங்கிங் இன் தட் எனர்ஜி அண்ட் ஷீஸ் ஹம்பிள், தட் விச் ஐ ரியலி லைக்ட் அபவுட் இட். குட் லக் அதுல்யா, டூ வெல், காட் பிளஸ் யூ ஆன் தட். தென் திபு அவர்கள், your music is fantastic. You know, I don't know what more to say. நான் இப்போ வில்லனா நடிக்கிறேன், so I don't have to dance. I see Harish Kalyan dancing over here on this one. I feel happy I don't have to do it any further, but your music was fantastic. Theatre response எல்லாம் பார்க்கும்போது, you know, the trailer response பார்க்கும்போது, lot of compliments about your song, so good luck and congratulations. Coming to someone who's very special for me lately, Richard Nadithar, we were talking about this recently. See, எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் லான்ச் பண்ணது வர சினிமாட்டோகிராஃபர் தான் ஜீவா சார், உங்களுக்கு தெரியும். அண்ட் ஹீ இன்ஸ்டில்ட் இன் மீ அபவுட் த கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் வர சினிமாட்டோகிராஃபர் ஹூ புட்ஸ் இன். ஸோ ஐவ் ஹேட் த ப்ளஷர் ஆஃப் ஒர்க்கிங் வித் நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ். பட் Richard holds a special place in my heart because Richard is the only DOP or cinematographer where I got to do 2 films with him. One for an untitled project which we are filming for, and then he really worked hard for Diesel. So MS Prabhu sir, and who's not here, and Richard, as you can see, those beautiful wide shot frames was all done by them, making us look so good, bringing in even colors to however local that you'd like it to be. So really pleasure working with you, Richard. Look forward to working with you again. The editor sir, unga patti nariya kelvi pattirken. Sorry we didn't get to meet in the past, but God bless you. I know all the hard work you've also put into this. And I'll start off with my people, the cast, okay, who I got to spend a lot of time with. First, with this incredible actress, apart from the leads, of course, apart from these two, was I get to work with this incredible actress called Ananya, who plays my pair in this movie, and that was fantastic. And then Prem and me and Ananya had a great time shooting this movie. George sir, Varghese sir, Ravi sir, and Mona Ramesh sir, Tangadurai sir, Deena, who's this young spark when we were filming over there in Pondicherry. I had a really great time. Then Prasanna sir, we all had a great time. Thank you for your time, thank you for your patience, and thank you for all the jokes. That's what made the movie very memorable, and I wish you all a grand success for this coming Diwali. So what I've been saying for quite some time, this 17th, don't go to the petrol bunk, come straight to the theatres. We are serving Diesel there too. Thank you, good luck, bye. Thank you very much, Vinay sir. We're very, very keen to see what Diesel is going to be serving on the 17th of October, yet another time this Diwali. ரொம்ப நன்றி. அடுத்ததாக படத்துக்கு நிறைய எதிர்பார்ப்புன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம எல்லாருமே படம் மேலே வச்சுருக்கோம். அதுக்கு மிக முக்கியமான ஒரு ரீசனாக இருக்கிறது படத்தோட பிஜிஎம் அண்ட் படத்தோட இசை, மியூசிக். படத்தோட மியூசிக் டைரக்டர் திரு தீபு நைனன் தாமஸ் இங்கே இருக்காரு. தரமான மியூசிக் வந்து நிறைய படங்களுக்கு அவர் கொடுத்துட்டே இருக்காரு. அண்ட் டீசல்லையுமே அந்த மாதிரி தான். ஸ்பெஷலி வி லவ் த வியர் சாங் சார், அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் த சக்ஸஸ். 70 மில்லியன் வியூஸ் யூடியூப்பில். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தேட். உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்க நாங்கள் ரொம்ப அவலாக காத்துட்ருக்கோம். ஸோ ப்ளீஸ் மே ஆஸ்க் டு ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ். தேங்க்யூ. ஹலோ, இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னோட வணக்கம். டீசல் ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் ஷண்முகம் எனக்கு கனா படத்துலேருந்தே தெரியும். ஸோ வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க். ஸோ டியூன் பண்ணதாக இருந்தாலும் கம்போஸ் பண்ணது எல்லாமே அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. பச்சை குத்துக்கிட்ட ஆக்சுவலி வி ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் லைக் 1 hour டு கம்போஸ் த என்டையர் டியூன், பியர் சாங் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி ஈவன் ரெக்கார்டிங் ஆல்சோ அப்படி தான் ஒர்க் பண்ணேன் நாங்கள். ஸோ அதை தாண்டி இதில் நிறைய புது விஷயம் நான் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பச்சை குத்திக்கிட்டு இஸ் மை ஃபர்ஸ்ட் கானா சாங், அண்ட் தில்பரே ஆஜ் என்னோடய ஃபர்ஸ்ட் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங். ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் வெரி ஸ்பெஷல், அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு SP Cinemas Shankar sir and Third Eye Deva sir for this opportunity. அதை தாண்டி இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த படம் இஸ் லைக் ஒரு காமன் மேன் கனெக்ட் இருக்கிற ஒரு படமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ அட்வான்ஸ் Diwali wishes to all of you and all cast and crews, all the very best.
Harish, and he's actually getting into his next league. So I'm really happy that I'm a part of this film. And Adilya also, all the very best. And thank you everybody. Thank you. தேங்க்யூ தீபு சார். அடுத்தபடியாக இவங்களை வந்து எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு தெரியல. ரொம்ப அழகானவங்களா இல்லை ரொம்ப அறிவானவங்களா? அவங்களோட சாய்ஸ் ஆஃப் ரோல்ஸ் வந்து அவ்வளோ மெச்சூராக இருக்குது, இன்டெலிஜென்ட்டாக இருக்குது. அண்ட் வாட் ஷி ஹஸ் brought டு டீசல், அது என்ன அப்படிங்கிறது 17th of October டீசல் படத்தை பார்க்கும்போது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் டீசர் சாங்ஸ் ஆகட்டும் அவ்வளோ அழகாக இருக்காங்க, ட்ரெய்லரில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக தெரியுறாங்க. ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் அதுல்யா ரவி அவர்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருக்கும் உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக. அண்ட் டீசல் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாருமே அவங்கவுங்க நடித்த படம் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் தான். பட் இது ரொம்ப மோர் ஸ்பெஷல். ஏன்னா வந்து அவ்வளோ எமோஷ்னலாக வந்துட்டு கனெக்டடாக இருந்தவங்க எல்லாருமே. ஸோ படம் முன்னாடி இருந்தே வந்துட்டு ஹரீஷ் தேவா சார்லாம் வந்து நாங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தனால ஸோ இன்னும் மோர் கனெக்டடாக இருந்தது. அதனால் ஒரு 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 படத்தோட கொண்டு வரதுக்கு, இதை வெளியே கொண்டு வரதுக்கு அந்த ஜேர்னியான ஒரு ப்ரொடியூசராக என்ன பெயின் இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஒரு நாளும் எப்படி கடந்து போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் வந்து கேட்டு தெரிஞ்சு இது பண்ணனால எனக்கு வந்து ஓகே ஒரு ஹீரோயின் டேட் கொடுங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நான் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஒரு ஃபேமிலியாக நினச்சி தான் இந்த படம் பண்ணேன். ஸோ தேவா சார் கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு அன்பு, நீங்கள் போட்ட பெயின் எல்லாமே வந்துட்டு அன்பாக உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அண்ட் ஹரீஷும் வந்துட்டு நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன் என்னோடய ஃபேமிலி மாதிரி தான். ஸோ அவங்களும் வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஹாப்பியாக அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வந்துட்டு எப்போவுமே ஹரீஷ் வந்து சக்ஸஸ் ஆகும்போது அது நான் சக்ஸஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் இங்கே இருக்க கேட்குதா? இப்போ கேட்குதா? ஏற்றணுமா? ஓ நான் ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகேவா? ஓகேங்களா செக் ஓகேவா? இன்னும் கொஞ்சம் சார். இப்போ ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுதான் நாங்கள் வந்து ஒரு நார்மல் ஒரு ஹீரோயினாக டேட் கொடுத்தோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு ஃபேமிலியாக எமோஷ்னலாக ஒர்க் பண்ண படம். இங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு இப்போ ஓகேவா? ஓகே தானே சார்? ஓகே. ஸோ இந்த ட்ராவல் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஓகே நான் வந்து ஒரு நல்ல எனக்கு ஒரு அடுத்த ஒரு ஸ்டேஜ் போகிறதுக்கான ஒரு படம் அமையணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் சண்முகம் சார் தேங்க்யூ ஸோ மச். இந்த ஜேர்னியில் வந்து அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டான இது அமையல, இதிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற கேரக்டரும் கொடுத்துருக்காரு, அதுக்கான எல்லா இன்வால்மெண்ட்டும் எனக்கு கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சண்முகம் சார். அண்ட் சங்கர் சார் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு இது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் திபு தேங்க்யூ ஸோ மச். நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல். ஏன்னா என்னோடய கெரியர்லேயே வந்துட்டு இன்னும் எவ்வளோ வருஷம் பேசப்படுற மாதிரியான ஒரு சாங் வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். வினய் அவர் வந்து ரொம்ப க்யூட்டாக உன்னாலே அதில் எல்லாமே பார்த்துருக்கோம். நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய காம்பினேஷன் இல்லைனா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ எப்போ பேசினாலும் பாசிட்டிவாக வந்து அதுல்யா ஆல் தி பெஸ்ட், எல்லாம் சூப்பராக வந்துடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருப்பார். ஸோ அவ்வளோ பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் பிரேமண்ணா அந்த ஃபேமிலி மாதிரி தான். ஸோ நாங்கள் நெய்பர்ஸாக இருந்தோம் அவர் சொன்ன மாதிரி. ஸோ அவரும் எப்போவுமே வந்து சூப்பராக வந்துடும், நல்லா வந்துடுவேன். எல்லாருமே அப்படி தான் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தங்கதுரை தீனா நாங்கள் எல்லாமே இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நாங்கள்லாம் வந்து ஒன்றா ஜாலியாக பண்ணிருப்போம். அவர் சொன்னார்ல அவங்க அடிக்கிற மொக்க ஜோக்குக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணி அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் நாங்கள் கடலில் ஷூட் பண்ணோம் ஒரு 30 to 40 days. ஸோ ரொம்ப டயரிங்காக இருக்கும். ஸோ நம்மளே ஸ்ட்ரெஸ் பஸ்டர்லாம் கம்மி பண்ணிக்கிறதுக்காக அப்படியே ஜாலியாக ஒர்க் பண்ணுவோம். ஸோ விவேக் பிரசன்னா, கருணா சார், சாய்குமார் சார், நிறைய பேர் இருக்காங்க. சுரேகா வாணி மேம், அனன்யா அவங்களோட எனக்கு காம்பினேஷன் இல்லை.
ஸோ நிறைய பேர். ஸோ ரொம்ப ஹாப்பி இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ஒர்க் பண்ணது. அண்ட் டெக்னீஷியன்ஸ் சான் லோகேஷ் சார், டியூனி, அண்ட் எங்களோட கேமராமேன் MS பிரபு சார் அண்ட் ரிச்சர்ட் சார் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆர்ட் டைரக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எங்களோட ஹோல் கேஸ்ட் அண்ட் க்ரூக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் அக்டோபர் 17th வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் உங்களோட தீபாவளியை டீசலோடு சேர்ந்து கொண்டாடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணும் விதமாக பேச அழைக்கிறேன். தேங்க்யூ சார். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இறைவனுக்கு நன்றி. போன தடவையே கொஞ்சம் நிறைய பேர் விட்டுட்டதால் எழுதி வச்சு வேகமாக படிச்சலன்ட்டு வேறு தப்பாக நினச்சிக்காதீங்க. டீசல் திரைப்படம் ஆரம்பம் முதல் வெளியீடு வரலான 3 ஆண்டுகள் இடைவிடாத தொடர் பணி சுமையை உடனிருந்து இன்முகத்தோடு இரவு பகல் பார்க்காமல் சேவனை செய்து முடித்த நாயகன் திரு ஹரிஷ் கல்யாண், நாயகி அதுல் ரவி, திரு வினய்ராய், அனன்யா, கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணி கொடுத்த நாசர் சார், சாய்குமார் சார், கருணாசன், ஜாகிர் ஹுசேன், சச்சின் கிடைக்கர், காளி வெங்கட், ரமேஷ் திலக், விவேக் பிரசன்னா, மேத்யூ வர்கீஸ், சுப்பிரமணிய சிவா அண்ணன், மூர்த்தி அண்ணன், சரவணசக்தி, மூனார் ரமேஷ், ஜார்ஜ், ரிஷி ரித்விக், தங்கதுரை, தீனா, கலைவெம்பு, அகிலன், நாகா, நாசர் உள்ளிட்டவர்களுக்கு நன்றி. சகோதரிகள் அபூர்வா சிங், பிரியா, சுவாதி, மோனிஷா, அஞ்சனா, விஜயலட்சுமி, ராணி அக்கா, இலக்கியா, ரோஷினி, தேவயானி, கமலி, ரேவதி மற்றும் அனைத்து துணை நடிகர்களுக்கும் நன்றி. இசையமைப்பாளர் சகோதரர் திரு திபுனன் தாமஸ், ஒளிப்பதிவாளர் திரு MS பிரபு சார், ரிச்சர்ட் M நாதன் சார், கலை இயக்குனர் ஸ்கேர்க்ரோ ரெம்போன், சம்பத்குமார், பிரகதீஸ்வரன், மாயக்கண்ணன், படத்துக்கு ஷான் லோகேஷ், சண்டை பயிற்சியாளர் சில்வா, ராஜசேகர், நடன இயக்குனர் திரு ராஜசுந்தரம், சோபி ஷரீஃப், பாடலாசிரியர் ரோகேஷ், மோகன்ராஜன், அமோக் பாலாஜி. சிறப்பு பாடலாக முதலாவது ஓப்பனிங் பாடலை பாடி கொடுத்த திரு STR அவர்களுக்கும், ரவிஜி, கானா குணா, அறிவு, அமோக் பாலாஜி, ஸ்வேதா மோகனுக்கு நன்றி. நிர்வாக தயாரிப்பாளர் கிஷோர், படைப்பாக தயாரிப்பாளர் நருண், நரேன், ஆடை அமைப்பாளர் பிரவீன், ஹர்ஷா சலப்பள்ளி, ஸ்வப்னா, ஆடையாளர் செல்வசேகர், ஓப்பனை கணபதி, மக்கள் தொடர்பு சுரேசந்திரா சார், விளம்பர வடிவமைப்பு சிறப்பாக செய்து கொடுத்த டியூனி ஜான் 24 AM, புகைப்படங்கள் சூர்யா, CG டீம் மிக சிறப்பாக செய்து கொடுத்த ஹரிகரன், லார்வன் ஸ்டுடியோஸ், SFX பணிகளை பலமுறை மாற்றியமைத்தும் உடனே செய்து கொடுத்த சச்சின் சிங் சினிமா, கலரிஸ்ட் ரங்கா சார், பிக்சலைட் ஸ்டுடியோ, சப்டைட்டில்ஸ் அஷ்ரப், தயாரிப்பு நிர்வாகிகள் ஜெய் கணேஷ், விஜயன், தயாரிப்பு மேலாளர்கள் தம்பி அஜித் குமார், மோகன், சங்கர் கணேஷ் மற்றும் அலுவலக பணிகளை திறம்பட செய்து கொடுத்த தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றி. என்னுடன் 3 ஆண்டுகளாக பயணம் செய்த இணை இயக்குனர் அண்ணன் கலைச்செல்வன், வேலுமணி, தம்பி விக்னேஷ், அப்துல், ரீகன் ஸ்டைன்ஸ், ரஞ்சித் குமார், ஆண்டனி விக்ரம், ஜெஸ்லா, ஜாக்லின், லாவண்யா ராமகிருஷ்ணன் மற்றும் ஆகாஷ்தீப், அருணகிரி நாராயணசாமி, மீனாட்சி மௌனிகா, விஜய் பிரபாகரன் மற்றும் அனைவருக்கும் நன்றி. உதவி ஒளிப்பதிவாளர்கள், உதவி படத்தொகுப்பாளர்கள், உதவி சண்டை பயிற்சி இயக்குநர்கள், சண்டை கலைஞர்கள், நடன கலைஞர்கள், உதவி நடன இயக்குநர்கள், உதவி கலை இயக்குநர்கள், உதவி மேலாளர்கள், சென்னை புதுவை படப்பிடிப்பு தள மேலாளர்கள், தேடை என்டர்டைன்மெண்ட் மற்றும் SP சினிமா அலுவலக மேலாளர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. உணவு உபசரிப்பு செய்த கலைஞர்கள், லைட் ஆஃபீஸர்ஸ், ஸ்க்ரீன் டிபார்ட்மெண்ட், செயற்கை மழை கலைஞர்கள், ஃபோட்டோ ஃப்ளட் தொழில்நுட்ப கலைஞர்கள், கார்பெண்டர்கள், பெயிண்டர்கள், வாகன ஓட்டுநர்களுக்கு நன்றி. சமூக வலைதளங்களும் தொலைக்காட்சி பண்பலை, ரேடியோ பண்பலையும் தொடர்ச்சியாக படம் குறித்து மிக முக்கியமான செய்திகளை மக்களிடையே கொண்டு சேர்த்த நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றி. SP சினிமாஸ் சங்கர் சார், கிஷோர் சார், மிக்க நன்றி. இறுதியாக அவர் பேரை பார்த்து படிக்க முடியாது, இவ்வளோ வேகமாக சொன்னதுக்காக மன்னிக்கணும், ஏன்னா காலம் கருதி அதுக்காக சொன்னேன். இறுதியாக இந்த எல்லாருக்கும் வேலை கொடுத்து, சம்பளம் கொடுத்து, சாப்பாடு போட்டு எங்களோட அத்தனுடைய தொந்தரவுகளையும் தாங்கி கொண்ட தயாரிப்பாளர் தேவராஜுல் மார்க்கண்டேயன் சாருக்கு நன்றி. டீசல் திரைப்படம், காதல் படம் நிறைய பார்க்குறோம், ஃபேமிலி ட்ராமா நிறைய பார்க்குறோம். சரி, புதுசாக ஏதாவது சொல்லாமே, எழுதுனா சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். பண்ணும்போது ஹைவேஸில் மோட்டலில் ஒரு நாள் நிறுத்தி சாப்பிடும்போது பார்த்தா டேங்கர் லாரி ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு. அதுலேருந்து பக்கெட்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பசங்க, சின்ன பசங்க எல்லாம், ஒரு 15-14 வயசு பசங்க. என்னடா பக்கெட் எடுத்துகிட்டு போகிறானுங்க அப்படின்னு சும்மா அப்படியே ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா ஷாக்கிங். டேங்கர் லாரியிலேருந்து பெட்ரோல் டீசல்
திருடுற ஒரு விஷயம் நடக்குது. சுவாரஸ்யமாக இருக்கே, அப்படி இதை வச்சு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இந்த ஜேர்னி. உள்ளே போனால் ஷாக்கிங் அதிர்ச்சி, நம்ம பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்துச்சு. நம்ம இது நம்மளால் இதுக்காக ஃபாரின்லாம் போய் கதை பண்ண முடியல. ஆனால் இங்கே இருக்கிறதே நெஞ்சு அடைச்சி போச்சு கதையை கேட்டுட்டு அதை பார்க்கும்போது. நிறைய தருணங்கள் சில பேர் துரத்துனாங்க, சில பேர் மிரட்டினாங்க, சில பேர் உயிர் பயம்லாம் கூட காட்டினாங்க. இந்த கதை நாங்கள் விஷயத்தை நிறைய தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது சரி ஏன் இந்த படத்தை நம்ம இந்த அண்டர்வேர்ல்டை பற்றி மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கும்போது திருப்பி கண்டினியூஸாக அந்த 10 years ஜேர்னியில் ₹2 பெட்ரோல் டீசல் விலையேறினா நம்மளோட மந்த்லி பட்ஜெட் சாதாரணமாக 5000லேருந்து 10,000 ஏறிடுது. ரெண்டுத்துக்கு இருக்க கனெக்ஷன். ஸோ இந்த திருட்டுக்கும் இந்த மாஃபியாவுக்கும் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த பிஸ்னஸுக்கும் நாம் நேரடியாக பாதிக்கப்படுறோம். ஸோ இது மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம். அதனால் காதல் கதையும் இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் விட்டுட்டு இந்த கதைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஜேர்னி இன்னும் ஜாஸ்தி பண்ணேன். ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுல எப்பயுமே நம்மக்கிட்ட ஒரு ஆர்வம் இருக்கும். மூடி வச்சுருக்கும் போது அது கைக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம். அந்த ரகசியம் இந்த டீசல் ரகசியம். நிறைய ரகசியம் இருக்குது. நான் ஏன் கொடுக்குன்ற ஒரு ரகசியம், நான் ஏன் தேவையில்லாமல் செலவு பண்ணுன்ற ரகசியம், இந்த பணம்லாம் யாருக்கு போய் சேருதுன்ற ரகசியம், இதனால் நான் எப்படி பாதிக்கப்படுற ரகசியம். இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம என்ன வேணால் கேட்கலாம். சாதாரணமாக நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, பெட்ரோல் பங்கில் பாயிண்ட் அடிக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. பாயிண்ட் அடிக்கிறது ஒரு விஷயம் இருக்கும், அது எல்லா பங்க்லையும் நடக்கிறது தான். கலப்பட பெட்ரோல் ஓட்டுறாங்கன்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் வண்டி இன்ஜின் சீஸ் ஆகிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது, மெக்கானிக்கும் சொல்ல மாட்டாங்க உங்கள்கிட்ட. இது நான் உள்ளே போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. சரி இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க யூஸ் பண்ணிக்கிற டேர்ம்ஸ் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பன்னிக்குட்டினாங்க. என்னது பன்னிக்குட்டியா அப்படின்னா அந்த கடத்தலுக்கு ஒரு பேர் பன்னிக்குட்டி. சொக்கா போடுறதுன்றாங்க. சொக்கா போடுறதுனா என்ன, இப்படி ஒன்று எனக்கு தலைபால் போடுறதுன்றாங்க. அது இப்படி ஒன்று சுவாரஸ்யமாக இருந்துச்சு எனக்கு. இந்த சுவாரஸ்யமெல்லாம் என்னை பாதிக்குது, நேரடியாக நம்மளை பாதிக்குது. ஸோ இந்த விஷயத்த கதையாக எழுதி புக்கு வச்சுட்டு நான் போய் ஏறி இறங்காத ஆஃபீஸ் கிடையாது, சொல்லாத ஹீரோஸ் கிடையாது, எல்லார்ட்டையும் சொல்லி முடித்தாச்சு. கடைசியாக நான் போய் சேர்ந்த இடம் தேவராஜுலு சார். இந்த கதையை பண்ணலான்னு நம்பிக்கை கொடுத்தாரு. ஒரு தயக்கம் இருந்துச்சு, பட்ஜெட் எப்படி போய் லேண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஹீரோவுக்கும் பிடிச்சிருந்தது, ஹரிஷ் சாருக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கதை. ஆனால் எல்லாருக்கும் ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு பட்ஜெட் அப்படின்னு. எனக்குமே அது இருந்துச்சு, ஆரம்பிக்கும் போது இருந்துச்சு. ஆனால் இது மேடைக்காக சொல்லலை. டேங்கர் லாரிலேருந்து நீங்கள் எண்ணெய் கொட்டுறதை பார்த்துருக்கலாம், தப்புன்னு கொட்டும். அந்த மாதிரி ஒரு டேங்கர் லாரியில் பணத்தை கொண்டாந்து கொட்டியிருக்காரு படத்துக்கு. பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் எனக்கே பயம் வந்துச்சு. நான் சொல்லியிருக்கேன் வேணாமே நிறுத்திக்கலாமேன்னு. இல்லை, நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், நிறுத்த முடியாது அப்படின்னு தேவராஜ் சார் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி செலவு 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 செலவு. ஏன்னா அந்த கதை அது கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவரும் வேணாங்க பண்ணிடுவோன்ட்டு ஒரு அது கடவுள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, இல்லை அது கதை மேலே வச்சுருக்க நம்பிக்கையா, இல்லை அவர் தயாரிப்பு மேலே அவர் வச்சுருக்க நம்பிக்கையா தெரியல. எல்லாத்தையும் மீறி அப்படி ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சிட்டோம். எனக்கு ஒரு நம்பிக்கை, பத்திரிகையாளர் நீங்கள் பல பேர் உச்சாணி கும்பலை கொண்டு உட்கார வச்சுருக்கிறீங்க. நீங்கள் இல்லைன்னா அது எதுவுமே சாத்தியம் கிடையாது. இன்றைக்கி உச்சாணி கும்பலில் இருக்க எல்லாமே நீங்கள் ஒரு நாள் அப்படி அந்த 1லேருந்து ஆரம்பித்து விட்டால் தான் 100 ஆக்கியிருக்கிறீங்க. உங்கள் மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. புது கண்டென்ட், புது விஷயங்களை நீங்கள் என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்லை. மக்கள் கொண்டாடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொண்டாடி தீர்த்துருவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை, அபார நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. தயாரிப்பாளர் கதை மேலே இருந்துச்சு. ஸோ ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. ஸ்பெஷல் மென்ஷனாக எத்தனை தடவை திரும்ப நான் பேர் கேட்டாலும் ஒரே பேர் தான், தேவராஜுலு மார்க்கண்டேயன். சார் நீங்கள் அடுத்தது இந்தியன் மாதிரி, முதல்வன் மாதிரி, கத்தி மாதிரி, துப்பாக்கி மாதிரி பல 100 கோடி படங்கள், 1000 கோடி படங்கள்லாம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது நடக்கும் கண்டிப்பாக. அதுக்கு இது ஒரு துவக்கமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் சார். என்னை நம்பி நீங்கள் எவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். படம் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கு சொல்லுங்கள். முதல்ல இந்த படத்தை எப்படியா மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் சமூக வலைத்தள மீடியா நண்பர்களுக்கும் என்னோட நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ டிரெக்டர் சார். உங்களோட எஃபர்ட்ஸ் ஆகட்டும், உங்களோட டீமோட எஃபர்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே will come to fruition on the 17th of Octoberங்கிறதுல எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. எல்லா சப்போர்ட்டும் எல்லா அன்பும் நாங்கள் ஆஸ் அன் ஆடியன்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். தேங்க்யூ வெரி மச்.
அடுத்ததாக என்ன கேரக்டராக இருந்தாலும் அதை ரொம்ப பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணி அதை வந்து ஸ்க்ரீனில் அழகாக போர்ட்ரே பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணும் விதமான வெகு சில ஆக்டர்ஸில் தமிழ் சினிமாவில் இவரும் ஒருத்தருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் டீசல் படம் வரும்போது இவரோட லீக் வந்து வேற மாதிரி மாறப்போகுதுங்கிறதுலையும் எந்த சந்தேகமும் இல்லை. ட்ரெய்லரில் ஆகட்டும், சாங்ஸில் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அவ்வளோ ராவாக இருக்கார், பவர்ஃபுல்லாக தெரிகிறார். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆக்டர் ஆகட்டும், டான்ஸர் ஆகட்டும், எல்லா விதமான ஒரு ஆல்ரவுண்டராக இந்த படத்தோட ட்ரெய்லரில் நீங்கள் தெரிகிறீங்க. அண்ட் someone from the team of the most recent recipient of the National Film Awards, please welcome actor ஹரிஷ் கல்யாண் அவர்கள். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் நன்றி. மேடையில் இருக்கிற என்னுடைய டீம் எல்லாருக்கும் நன்றி. இங்கே டைரக்டர் படன்னு பேசினார் இல்லையா, கொஞ்சம் அன்ஃபில்டர்டாக பேசிட்டாரு. இங்கே ப்ரொடியூசர் சொல்கிறாரு, ஏதாவது இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வந்துட போகுது, நானே கடன் வாங்கி தான் படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பல அப்டக்கிள்ஸ், பல டிலேஸை தாண்டி அடித்து பிடிச்சி ஒரு மாதிரி கடைசியில் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இந்த மாதிரி ஒரு கதையை என்னால் பண்ண முடியும்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இதை கொடுத்த இயக்குனர் சண்முகம் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பையன், அதாவது என்ன தான் சொல்கிறேன், ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர், ஒரு லவர் பாய், ஒரு ஆங்க்ரி யங் மேன், இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ திடீர்னு ஒரு ஆக்ஷன், இது உங்களுக்கு ஓகேயா, செட் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு பர்சனலாக வந்து ஆக்ஷன் படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஆக்ஷன் படங்கள், கமர்ஷியல் படங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு பையன். ரஜினி சார் படமாக இருக்கட்டும், விஜய் சார் படமாக இருக்கட்டும், அஜித் சார் படமாக இருக்கட்டும், FDFS விசில் அடித்து 10 ரூபா டிக்கெட் வாங்கி பார்த்த பல கோடி ரசிகர்களில் நானும் ஒருத்தன். ஸோ பட் அதுக்கான கரெக்டான டைமும் கரெக்டான ஸ்கிரிப்டும் வந்தால் மட்டும்தான் அது தொடணும் அப்படின்றது வந்து ஒரு மைண்ட் செட்டாக இருந்தது. ஸோ டீசல் கதையை கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு உலகம், இதை நம்ம கடந்து, இதை நம்ம பார்த்து, இதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், கடந்து போயிருப்போம். பட் இது எங்கே ஆரம்பிக்குது, இது உள்ளே என்ன நடக்குது, இந்த வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற, இந்த மாஃபியாவில் நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ க்ரூட் ஆயில் அப்படின்றது கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கத்தை விட ரொம்ப முக்கியமான, உலகம் இயங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது கருப்பு தங்கம்னு சொல்கிற அந்த க்ரூட் ஆயில். ஸோ அதுலேருந்து கிட்டத்தட்ட 165க்கும் மேலே பை ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ பெட்ரோல், டீசல்லேருந்து ஆரம்பித்து தார், அது மாதிரி LPG, நம்ம மண்ணெண்ணெய், இந்த மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைரக்டர் வந்து இந்த கதையை நரேட் பண்ணும்போது, சொல்லும்போது இந்த வேர்ல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது. நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ஆக்ஷன் படம் பண்ணோம், 4 பேர் அடிக்கணும், கமர்ஷியலாக ஒரு 2 சாங் இருக்கணும், ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ணோம் அப்படின்ற இன்டென்ஷனில் பண்ண படம் இல்லை. ஸோ இந்த படம்லாம் ஷூட்லாம் முடிச்சுட்டு இப்போது ரீசெண்டாக ட்ரெய்லர் வந்தது. எனக்குள்ளேயே ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. சரி, உண்மையாகவே நம்ம கான்ஃபிடென்ஸோடு பண்ணிட்டோம் அந்த படத்தை, ஆடியன்ஸ் இதை எப்படி பார்க்க போகிறாங்க, இந்த புது நான் எடுத்துருக்கிற இந்த ஆக்ஷன் அவதாரை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன தயக்கமும் ஒரு சின்ன பயமும் இருந்தது. ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் யாரும் பெருசாக திட்டலை. ஸோ அதுவே ஒரு பெரிய மெரிட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் முந்தானேத்து STR அண்ணன் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரெய்லர் பார்த்தேன்டா, பர்ஃபார்மன்ஸு அது இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னார். உன்னுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் நீ ஒரு ஆக்ஷன் ரோல் பண்ணுற, ஒரு ஹீரோயிசமாக ஒன்று பண்ணுறன்னும் போது அதில் ஒரு மீட்டர் ரொம்ப முக்கியம், அந்த மீட்டரை நீ அளவாக கரெக்டாக பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னார்.
ஸோ அவர்கிட்டேருந்து வரும்போது அது ஒரு பெரிய ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு. ஏன்னா இதோட நீ அதிகமாக பண்ணனா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நீ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற, ஆக்ஷன் படங்கள் பண்ண இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற, ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, எல்லோரும் சொன்ன மாதிரி, இந்த பார்க்காத ஒரு உலகம். ஸோ ட்ரெய்லரில் வந்து நீங்கள் ஆயில், பெட்ரோல், டீசல் மாஃபியா இதை பற்றி தான் மேக்ஸிமம் போர்ட்ரே பண்ணியிருக்கோம் ட்ரெய்லரில். அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் செகண்ட் ஹாஃபில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் எந்த ஸ்கிரிப்ட் பண்ணாலும் அதில் ஆடியன்ஸ்க்கு என்ன கனெக்ட் இருக்குது அப்படின்னு நான் எப்போவுமே யோசிப்பேன். ஸோ அது லப்பர் பந்தாக இருக்கட்டும், பார்க்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு லவ் படம் பண்ணால் கூட அதில் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயம் இருக்கா, இல்லை எமோஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம காலடி எடுத்து வைக்கிறதுலேருந்து, வீட்டிலேருந்து பெட்ரோல் டீசல்ன்ற விஷயத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து செகண்ட் ஹாஃபில் இந்த படம் ஒரு இஷ்யூவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ அதுவுமே அண்ட் ஈவன் த கிளைமேக்ஸ் நிச்சயமாக ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும். இது மக்களுக்கான படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் படம் பார்த்துட்டேன். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய டீம், ப்ரொடியூசர் தேவா சார், எனக்கு ஒரு 12-13 இயர்ஸாக அவருடைய நட்பு. ஸோ அந்த நட்பு தான் இந்த படம் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம். அவர் என் மேலே வச்ச அன்பு. அதாவது நான் என்னை பற்றி அதிகமாக யோசிக்கிறத விட அவர் என்னை பற்றி அதிகமாக யோசிக்கிறாரு. அதுதான் உண்மை. ஸோ அவருக்கு என்ன சொல்கிறது, உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய மார்க்கெட்டை சைஸ் எல்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு பட்ஜெட் போய் லேண்ட் ஆகிருக்கு. அது கூட டேரக்டர் சொல்லும் போது யோசித்தேன், எந்த டேரக்டரும் இப்படி ஒத்துக்கவே மாட்டாங்கல்ல, அதிகமாக செலவாயிடுச்சு, எங்கேயோ இழுத்துட்டு போயிடுச்சுன்னு. ஸோ அதை கூட ஃபில்டர் போடாமல் சொல்லிட்டாரு டேரக்டர். ஸோ ஆனால் அதான் உண்மை. ஸோ அதை தாண்டி பண்ணியிருக்கோம். அது ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கோம் தான் சொல்லணும். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை எனக்காக இந்த படத்து மேலே வச்சுருக்கிற, இந்த ஸ்கிரிப்ட் மேலே, டேரக்டர் மேலே, எங்கள் டீம் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஜெயிக்கணும். கண்டிப்பாக சார் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சினிமா எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். நான் கிட்டே இருந்து பார்த்துருக்கேன். மனுஷனுக்கு சாப்பாடு, தூக்கம், காற்று, தண்ணி இதெல்லாம் முக்கியம்னுவாங்க. அது எல்லாத்துலேயுமே அவருக்கு சினிமா கலந்துருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே நம்ம பண்ணுற படமாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணுற படங்களாக இருக்கட்டும், இதை பற்றி நாங்கள் பேசிகிட்டே இருப்பார். ஸோ அந்த சினிமா நிச்சயமாக அவங்கள கைவிடாதுன்னு நான் நம்புகிறேன் தேவா சார். அதுக்கு உதாரணமாக இப்போது ஒரு படம் லோகான்னு ஒரு படம் வந்தது. ஸோ உண்மையாகவே அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட், அவ்வளோ பெரிய பட்ஜெட், பட் அவங்க அந்த படம் மேலே வச்ச நம்பிக்கை, அந்த அந்த ப்ரொடியூசர் அந்த படம் மேலே, அந்த கதை மேலே வச்ச நம்பிக்கை, அது வந்து அவங்களுக்கு பல மடங்கு ஈட்டி கொடுத்துருக்கு. தயவு செஞ்சு நான் இந்த படத்தையும் அந்த படத்தையும் கம்பேர் பண்ணுறேன்றது மட்டும் தம்ப்நெயிலாக போட்டுறாதீங்க. நான் சொன்னது ஒரு எமோஷன், நான் சொன்னது அந்த ஸ்கேல், நான் சொன்னது அந்த ஒரு மைண்ட் செட் ஆஸ் எ ப்ரொடியூசர் தான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி நிச்சயமாக சார் சினிமா அவங்கள நான் சொன்ன மாதிரி கைவிடாது. அண்ட் ஆடியன்ஸும் இதை வரவேற்பாங்க. இந்த படம் மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்தடுத்து தயாரிக்க போகிற மற்ற படங்களுக்கும் சரி. ஸோ அண்ட் கூட நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது ஒருத்தருடைய உழைப்பு கிடையாது, ஒரு 10 பேரோட உழைப்பு கிடையாது. கண்ணுக்கு தெரியாத நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக மீனவர்கள். நாங்கள் கடலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களுக்கு மேலே ஷூட் பண்ணோம். ஸோ எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் எங்கள் எல்லாரையும் சேஃபாக உள்ளே கூட்டு வந்து ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் எங்களை சேஃபாக பார்த்துக்கிட்ட அத்தனை மீனவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது உள்ளே போய் ஷூட் பண்ணிட்டு வருது. அண்ட் அதுவும் அவங்களோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே போக முடியாது. அவங்களுக்கு தான் தெரியும் அந்த காற்று வாட்டத்துக்கு எப்படி போக முடியும், எந்த இடத்துல நிற்கணும், எந்த இடத்துல ஆங்கர் போடணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு சேஃபாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எடிட்டர், எனக்கு தெரிஞ்ச கடைசி 2 வருஷமாக அவருக்கு சிவராத்திரி தான் நினைக்கிறேன். அவர் தூங்கியிருக்காரா, சரியாக தூங்கினாரா கூட எனக்கு தெரியல. ஏன்னா எப்போதுமே ஏதாவது ஃபுட்டேஜ் வந்துகிட்டே இருக்கும், அதை எடிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இப்படி வைப்பாங்க, அப்படி வைப்பாங்க, இதை பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. அப்புறம் திபு
பிரதர் தேங்க்யூ ஃபார் பியர் சாங், தில்பராஜா, ஆருயிரே, என்டையர் ஆல்பம் அண்ட் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ரீரெக்கார்டிங் ஸ்கோர் கொடுத்துருக்கீங்க. அண்ட் நான் திபு இப்போது கீழே உட்காந்துருக்கும்போது சொன்னார், இவங்க ஹோஸ்ட் பண்ணவங்க வந்து திபு நைனன் தாமஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ என் பேரை தப்பாக சொல்கிறாங்க, ப்ரொனவுன்ஸ் தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ தான் நான் சொன்னேன், ப்ரோ ரொம்ப பெருசாக இருக்குது ப்ரோ, வேறு ஏதாவது ஷார்ட்டா அப்படின்னு. டிஎன்டி நல்லா இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டேன். டிஎன்டினா இல்லை ப்ரோ, அந்த டிஎன்டின்னு சொல்லுவாங்களே எக்ஸ்ப்ளோசிவ், அந்த மாதிரி டிஎன்டி அப்படி வச்சுக்குவாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஸோ பிரதர் தேங்க்யூ. அப்புறம் கூட நடித்த பிரேமண்ணா, வினய் பிரதர், ஜார்ஜ் அண்ணன், விவேக் பிரசன்னா பிரதர், தீனா பிரதர், ஆர்ட் டைரக்டர் ரெம்போன் சார், கேமராமேன் ரிச்சர்ட் சார். ஆல்ரெடி உங்களை பற்றி சொல்லிட்டாங்க, நீங்கள் புயல் மாதிரி வந்தீங்க சார். ஏன்னா எம்எஸ் பிரபு சார் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த டேட்ஸ் கிளாஷ் ஆனதுனால ரிச்சர்ட் சார் வந்தாங்க. செம்ம ஃபாஸ்ட்டுங்க, செம்ம ஃபாஸ்ட்டு. அதாவது ஆல்ரெடி டேரக்டர் படப்படான்னு இருப்பார், அதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக இருந்தார் அவர். ஸோ ஆனால் அது என்ன நம்ம நினச்சோமோ அதை நம்ம அந்த குறிப்பிட்ட டைமில் சூப்பராக எங்களுக்காக ஷூட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரிச்சர்ட் சார். அண்ட் எம்எஸ் பிரபு சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் படத்தில் வேறு யார் விட்டேன், ரிஷி பிரதர், அப்புறம் எஸ்பி சினிமாஸ். இவ்வளோ பெரிய என்னடா அவங்க இவ்வளோ பெரிய பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்களேன்னு, ஏதோ நாங்கள் ஏதோ ரொம்ப அப்படின்லாம் இல்லை, நம்ம ஸ்கேலுக்கு அது பெரிய பட்ஜெட், ஸோ அதனால தான் பெரிய பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை ஹேண்டில் பண்ணும்போது முக்கியமாக க்ரௌடு சீக்வன்சஸ்லாம் இருக்கும்போது நிறைய டேங்கர் லாரிஸ், ஃபிஷர்மென், லான்ச், போட், கடல் அப்படின்னும் போது அதை கோஆர்டினேட் பண்ணி அதை செட் பண்ணி அதை அசம்பிள் பண்ணுறது ஒரு ஈஸியான ஒர்க் இல்லை. ஸோ எஸ்பி சினிமாஸ் அந்த ப்ரொடக்ஷனை பார்த்துக்கிட்டாங்க, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாங்கள் தைரியமாக ஷூட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் எஸ்பி சினிமா, சங்கர் சார், அப்புறம் அவங்களுடைய டீம், கிஷோர் சார், ஜெய், இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லணும். நான் டேரக்டர் ஐ திங்க் கிட்டத்தட்ட இந்த எட்டி பார்ப்பாங்கல்ல ஃப்ரேமில், அவர் தவிர எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு சொல்லிட்டீங்க. ஸோ அதுதான் இது ஒரு முயற்சி. இந்த படம் ப்ரெஸ், மீடியா, எல்லா படத்துக்கும் எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இந்த படத்துக்கும் உங்களுடைய ஆதரவு இருக்கும். இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், இதுக்கு மேலே எல்லாம் அவன் தான் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி, இதுக்கு மேலே எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை. அண்ட் தீபாவளி ரேஸில் வர்றதுக்கு காரணம் என்ன? காரணம்லாம் இல்லை சார், பெரிய பட்ஜெட், லீவ் டைம், எல்லா படத்துக்கும் ஒரு டெஸ்டினி இருக்கும். அந்தந்த படம் அந்தந்த டெஸ்டினியை தேடி அதுவே ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த படம் ஒரு பட்ஜெட்டில் ஆரம்பித்து ஒரு பட்ஜெட்டுக்கு வந்ததோ, இந்த படத்துக்குள்ளே எப்படி மற்ற நிறைய விஷயங்கள் உள்ளே வந்ததோ அந்த மாதிரி தான். ஸோ போட்டியாக நினச்சா போட்டி இல்லை, இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு நினச்சாலும் பிரச்சனை இல்லை. 17ஆம் படம் ரிலீஸ் ஆகுது. ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு எப்போவுமே உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்திருக்கு. ஸோ அது தொடர்ந்து இருக்கும், இந்த படத்துக்கும் சரி, அடுத்து வர படங்களுக்கும் சரி. அண்ட் நானும் நிச்சயமாக ரொம்ப கான்ஷியஸாக நல்ல படங்கள், நல்ல கதாபாத்திரங்கள் சூஸ் பண்ணி பண்ணணுன்றது தான் என்னோடய ஆசை. ஸோ கண்டிப்பாக அதுக்கான இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் வருவாங்க. அதான். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா, எடுக்கிற முயற்சிகள் சில நேரம் தோற்றுருக்கலாம், சில நேரம் பெருசாக ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அந்த முயற்சி எடுத்தவன் வந்து எப்போவுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவான்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நாங்கள் முயற்சி எடுத்திருக்கோம், முயற்சி எடுப்போம், முயற்சிப்போம், முயற்சிப்பேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ். அண்ட் சாரி, அதுல்யா பற்றி சொல்ல மறந்துட்டேன். நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ஷி இஸ் எ வெரி ஸ்வீட் பர்சன். ஏன்னா அந்த கடலுக்குள்ளெல்லாம் ஷூட்டிங் பண்ணும்போது நம்ம காலையில் ஒரு 7-8 மணிக்கு போனோம்னா திருப்பி ஒரு 3-4 மணி வரைக்கும் கரைக்கு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பசங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பல விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ஷூட் பண்ணதுலேயும் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய சேட்டை பண்ணதுலேயும் சரி, ரொம்ப நான் கொஞ்சம் அப்படியே டென்ஷனாகவே இருப்பேன். ஆனால் கூட இருக்கிறவங்க தீனா பிரதர், அப்புறம் தங்கதுரை, இவங்கெல்லாம் தான் கொஞ்சம் ஜோக் அடிச்சுட்டு ஜாலியாக கலாய்ச்சிட்டு அப்போ தான் கொஞ்சம் மூடே மாறும். ஏன்னா இவர் நம்மளை படபடப்பாகவே வச்சுருப்பார் இயக்குனர்.
என்னடா இது அவரை பற்றி எப்போவுமே கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரியே சொல்கிறேன்ல, எப்படின்னா மிக என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். நான் டைலாக் ஷீட் எனக்கு ஒரு நாள் முன்னாடி கொடுப்பாங்க, ஆனால் அடுத்த நாள் வந்து பார்த்தா காலைல உட்காந்து எழுதிட்டு இருப்பார் ஃபுல் சீன் அடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக. ஐயோ டைலாக் மாற்றுறீங்களா அப்படின்னு. இல்லை கொஞ்சம் தான் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 4 பக்கத்து டைலாக் எழுதி வச்சிருப்பாரு. என்னங்க 4 பக்கத்துக்கு எழுதி வச்சுன்னு கேட்டால் இல்லை அது சுருக்கி உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் கொடுக்குறேன்னு. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவருடைய ஒர்க், டைலாகாக இருக்கட்டும், சீன் கன்சீவ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அது ஸ்டேஜ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அயராத உழைப்புக்கு கண்டிப்பாக தீனா பிரதர் சொன்ன மாதிரி கைத்தட்டுற மாதிரி ஒன்று பண்ணுங்கள், கைத்தட்டுவாங்கன்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிரெடிட்ஸ் வந்து சேரும்னு நான் நம்புகிறேன். இந்த தீபாவளிக்கு எல்லாரை பற்றியும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யார் பற்றியாவது மறந்துருந்தேன்னா சாரி. கூட நடித்தவங்க, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், என்னுடைய டீம், என்னுடைய பர்சனல் டீம் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். எல்லாருக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே. வணக்கம். டார்லிங் சொன்னார், அதுதான் அதேதான் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். வெற்றிமாறன் சாருக்கு எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் அது பத்தாது. டீம் சார்பாகவும் என் சார்பாகவும் வெற்றி சார், தேங்க்யூ சார். ஏன்னா இந்த படத்துக்கு வாய்ஸ் ஓவர் பேசுகிறதுக்காக ஒரு முக்கியமான போர்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த தில்பராஜா சாங்க்கு நடுவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு படத்தை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்கிற மாதிரியான ஒரு வாய்ஸ் ஓவர். ஸோ அதை வந்து வெற்றிமாறன் சார் பேசினா நல்லாயிருக்கும், அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக போய் சேரும், கனெக்ட் ஆவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போய் கேட்டோம். ஸோ வாய்ஸ் ஓவர் பேசுகிறேன்னு இல்லை, நான் முதல்ல படத்தை பார்க்கணும், அப்புறம் தான் என்னால் வாய்ஸ் ஓவர் பேச முடியும்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருந்தா ஒரு 1/2 மணி நேரத்தில் அந்த வாய்ஸ் ஓவர் பேசிவிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். ஏன்னா அவரும் அடுத்தடுத்த நிறைய படைப்புகளுக்காக எல்லாம் உட்காந்து எழுதியுமே ஒரு 4 பேரை விட்டேன். அதில் முக்கியமாக என்னடா எவ்வளோ உட்காந்து எழுதினாலும் பேரை விட்டுறேன். ஏன்னா நன்றி சொல்லும்போது உழைச்சிருக்கோம்ல ரொம்ப நாள், அவங்களுக்கு நன்றி சொல்லுன்றது அவங்களை காயப்படுத்தும். ஏன்னா திருப்பி போய் உதவி பண்ணும், அவங்க நமக்கு இல்லை இன்னும் அடுத்தவங்களுக்கு யாராவது உதவி பண்ணும்போது ஆமாம் உதவி செய்வோம், பேரை கூட சொல்ல மாட்டானுங்க அப்படின்ற ஒரு மாதிரி ஆகிடும். அது தவறு. மணிகண்டன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தார். நீங்கள் ட்ரைலரில் பார்த்த வாய்ஸ் ஓவர் வந்து மணிகண்டன், நம்ம தம்பி கதாநாயகன் மணிகண்டன் கொடுத்த வாய்ஸ் ஓவர். அவரும் தேவா சாருக்கு தான் பண்ணார். அது ரொம்ப நன்றி அதுக்கு. அதே மாதிரி இந்த 3 ஆண்டு கால பயணத்தில் வந்து எனக்கும் தேவா சாருக்கும் ரொம்ப பக்கபலமாக இருந்தது இயக்குனர் விருமாண்டி வெற்றி செல்வன். வெற்றி விருமாண்டி ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க 2 பேரும் படம் பண்ண இயக்குனர்கள். 24/7 எனக்கும் தேவா சாருக்கும் கூட இருப்பாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்ல மச்சான் உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன்டா, அதில் வந்து ரோலிங்கில் போயிடுச்சுடா, அதனால் அவங்களுக்கு நன்றி. அதான் அந்த 3 பேரும் சொல்லணும்னு நினச்சேன். சாரி, தேங்க்யூ. நன்றி சண்முகம் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரிஷ் கல்யாண் சார், ரொம்ப அழகாக பேசுனீங்க. இனிமேல் டிஎன்டின்னு உங்களை கூப்பிடலாமா சார்? டன், ஓகே, அப்படி தான் இனிமேல் கூப்பிடணும். ஸோ திபு நைனன், எஸ், தேங்க்யூ வெரி மச் திபு சார். அண்ட் ரொம்ப நன்றி ஹரிஷ் கல்யாண் சார். இந்த தீபாவளி டீசல் தீபாவளியாக மாற வாழ்த்துக்கள் டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஆல்சோ தேர்ட் ஐ என்டர்டெயின்மெண்ட்லேருந்து படத்தோட ப்ரொடியூசர் ஆன தேவா சார், தேவராஜுலு எம் சார், செல்லம்மா தேவா சார்னு எல்லாரும் உங்களை கூப்பிடுறாங்க, வாழ்த்துக்கள். அண்ட் எஸ்பி சினிமாஸ்லேருந்து சங்கர் சார், கிஷோர் சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி டீசல் தீபாவளியாக மாறட்டும். அண்ட் இந்த தருணத்தில் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, கேன் வி ப்ளீஸ் ஆஸ்க் யூ டு ஸ்டெப் ஃபார்வர்ட் ஃபார் அ photograph as our wonderful set of media members